நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் தொலை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமுன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவான். தூக்குசி திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்லவரான் எங்கள் வாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் சேக்கிலாரடி சென்னியிருப்போம். எல்லாம் வல்லம் பெருமான் அருள்தரும் பன்னார் மொழியமுடனவர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அருள்தரும் நீல் நெடுங்கண்ணை தாயாருடனவர் அன்னமுழுதுடையார் திருவடி தாமர்களை மனமொழி மேகலாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கண்ணங்களாலை வணங்கி உரையாசிரியர் சிவகுணையாவுடைய திருவடியிலே நீள நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையாருடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனைய செல்வர்களே, தொன்றபுராணத்திலே இளையான்குடி மாற நாயனாருடைய திருச்சரியத்தை சிந்திக்கிறோம். 4வது நாயன்மாராக இருக்கக்கூடிய இளையான்குடி மாற நாயனார். இளையான்குடி என்று சொல்வது பரமக்குடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பதி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதி. இளையான்குடி மாறநாயனார், இளையான்குடிங்கிறது ஊர் பேர், மாறநாயனார் அப்படிங்கிறது அவருடைய திருப்பெயராக இளையான்குடி மாறநாயனார் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது ஒரு வறுமை வந்த காலத்திலையும் அடியார்களுக்கு எப்படி அன்னபாலிப்பு செய்கிறது அப்படிங்கிறது இந்த நாயனார் தான் நம்ம பார்த்துக்கணும். வேளாளர் குலத்தை சார்ந்தவர். நமக்கு பெரிய புராணத்தில் எல்லா குலத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. 63 நாயன்மார்களில் வேளாண் குலத்தை சார்ந்தவர்கள் மட்டும் 13 பேர் இருக்கிறாங்க. அது 13 நாயன்மார்கள் இவர். அது வேளாண் தொழில் செய்தவர், விவசாய தொழில் செய்தவர். அதனால் அடியார்களுக்கு இல்லைங்காத அன்னம்பாலிப்பு செய்து வந்தார். அன்னம்பாலிப்பு நிறைய வணிகர்கள் இருக்கிறாங்க பெரிய புராணத்தில். வியாபாரிகள், வணிகர்கள், அதே போல் புலையர் இருக்கிறாங்க, வேடுவர் இருக்கிறாங்க, அப்புறம் நெசவுகாரர், கைத்தறி நெய்யக்கூடிய நாயனார், நேச நாயனார், இப்படியெல்லாம் பல்வேறு தொழில் செய்யக்கூடிய நாயன்மார்கள் இருந்தாலும் இவர் இளையான்குடி மாறநாயனார் வேளாண்குலத்தை சார்ந்தவர் என்று சொல்லி நமக்கு புராணத்தில் சொல்ல முடிகிறது. மொத்தம் 27 பாடல்கள். இவர் வறுமை நிலையில் நான் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சதுனால இவர் கடைசியாக பெற்ற நிலை என்னன்னா குபேரனுக்கே அதிகாரியாகக்கூடிய நிலை பெற்றார். வறுமை நிலையில் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சதுனால குபேரனுக்கு அதிகாரி யாருன்னா இளையான்குடி மாறநாயனார் தான். அங்கே குபேரன் அழகாபுரியில் இவர்கிட்ட கேட்டு தான் எல்லாத்துக்கும் பொருள் கொடுக்கணும். அந்த மாதிரி ஒரு அருள் இவருக்கு செய்கிறார். அது எப்போ செய்கிறாருன்னா இரவு 12 மணிக்கு மேலே செய்கிறார். இப்போ சாமி அருள் செய்யணும்னா நேரங்காலமெல்லாம் பார்க்க மாட்டார், எந்த நேரம் வேணாலும் அருள் செய்வார். அப்படி அருள் செய்தவர் இளையான்குடி நாயனாருக்கு அவருடைய மனைவியாருக்கு 2 பேர்த்துக்கும் அருள் செய்கிறார். நாயன்மார்களுக்கு தான் எப்போ அருள் செய்வாங்க. மனைவிமார்களுக்கு அப்படின்னா தொண்டு உடனிருந்து தொண்டு செஞ்சதுனால, அந்த தொண்டுக்கு துணையாக நின்றதுனால அம்மாவும் சேர்ந்து சிவலோகம் போகிறாங்க. ஆமாம், நலமிகு சிவலோகத்தில் என்று சொல்லி எப்பவும் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த சிவலோகத்தில் 2 பேரும் போகிறாங்க. திருத்தொண்ட தொகை ஆசிரியர் சுந்தரமூர்த்தி சாமிகள் நமக்கு திருத்தொண்ட தொகையில் சொல்லுகின்ற பொழுது இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி சொல்கிறார். இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகையில் சொல்கிறார். இளையான்குடி என்ற பதியில் அவதரித்த மாறன் என்ற பெயருடைய நாயனாருக்கும் அதே மாதிரி மாறனுக்கு அடியவனாவதன்றி அவர் அடியார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இளையான்குடி நாயனாருக்கு அடிமை, அதே மாதிரி அவருடைய அடியார்களுக்கும் அடிமை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட்டணத்தடிகள் சொல்கிறார், தொண்டருக்கு தொழும்பாய் திரிவன் என்பர். பட்டணத்தடிகள் என்ன சொல்கிறேன்னா அடியார்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறது மட்டுமில்லை, அடியார்களுக்கு நான் அடிமையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது தொண்டருக்கு தொழும்பாய் திரிய என்று சொல்லி பட்டணத்தடிகள் சொல்வது போல அந்த இளையான்குடி மாறன் அடியார்க்கும், இளையான்குடி மாறனுக்கு அடியேன் இல்லை, இளையான்குடி மாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை. அதே மாதிரி அந்தாதிகாசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் ஒரே பாடல்ல இந்த சரிதத்தினுடைய சுருக்கத்தை சொல்லிடுறார். இயலாயிடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதா விதைத்த வயலார் முளை வித்து வாரி மன எலக்கால் வறுத்து செயலார் பயிர் விடும் தீங்கரியாக்கும் அவன் செலுநீர்க்கு அயலார் இளையான்குடியுடை மாறன் என் கற்பகமே. கற்பகமே அப்படிங்கிறார். கற்பகம்னா கேட்கறது எல்லாம் கொடுக்கக்கூடியது கற்பகம். இந்த நாயனார் எப்படின்னா வறுமை வந்த பொழுதும் அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சார். அதான் அதை இல்லைங்காம
அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எந்த நிலையிலையும் அடியார்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் அவர் வந்த அடியார்களுக்கு அன்னபாலிப்பு செஞ்சார் இல்லையா. இயற்பை நாயனார் என்ன வேணாலும் கொடுத்தார், எல்லா பொருளும் என்ன பொருள் கேட்டாலும் கொடுத்தார். இவர் உணவு படைத்தார், உணவு கொடுத்தார். அதான் சொல்கிறார், இயலா இடை சென்ற மாதவர்க்கு இன்னமுதாம் அப்படி சொல்லி. இயலா இடைனா ஒரு நாயனார் நம்ம ஒரு அடியார் வீட்டுக்கு வராங்கன்னு வைங்களேன், அதுக்கு ஒரு காலம் இடம் பொருள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா. அந்த நேரத்தில் வந்தால் நம்ம அமுது படைச்சிருவோம், ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு பகல் நேரத்தில் ஏதோ ஒரு நேரம் வந்தாங்கன்னா சாமி ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்துருவோம் இல்லைங்களா. ஆனால் இது அந்த மாதிரி கால நேரம் எதுவுமே ஒத்து வராத ஒரு நேரத்தில் அவர் வராதா. இயலா இடை அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. வந்த நேரம், அதாவது வந்த காலம் மழைக்காலம், இரவு நேரம், எல்லாரும் தூங்கிட்டாங்க, அவங்களும் படுத்துட்டாங்க, தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரலைன்னா ஏற்கனவே 2 நாள் சாப்பாடு இல்லை, பசியோடு இருக்கிறாங்க 2 பேர், கணவன் மனைவி 2 பேரும் பசியோடு இருக்கிறாங்க. அதனால் அது தன்னந்தனியாக இருக்கிறாங்க, யாரும் துணை இல்லை. அதெல்லாம் அந்த மாரிக்காலத்து பாட்டில் வருங்க. தன்னந்தனியாக இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, அதனால் தூக்கம் வரல. எல்லாம் ஊரே எல்லாம் தூங்கிடுச்சு, எல்லா வீட்டு கதவும் அடைச்சாச்சு. இவங்க மட்டும் எப்பொழுதும் கதவை அடைக்க மாட்டாங்க. ஏன் அடைக்க மாட்டாங்கன்னா அடியார் யாராவது வந்தாங்கன்னா அமுது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு நேரத்தில் போய் அவர் அமுது செஞ்சார். அதான் இயலா இடை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுங்க. அப்படி எந்த ஒரு வசதி இல்லாத காலத்தில் அமுதலைக்கு இயலாது இருந்த இடத்தே இன்னமுதா விதைத்த. சரி, அப்படி போகிறவங்களுக்கு வீட்டில் ஒன்றும் பொருளெல்லாம் இல்லை. அப்போ என்ன செஞ்சார் அப்படின்னா, அடுத்த வேலைக்கு அடுத்த மேலை அப்படின்னா அடுத்த ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து சாப்பாட்டுக்கு வேணும்னு சொல்லி வயலில் போய் நெல்லை விதைச்சிட்டு வந்திருக்கிறார். நெல்லை விதைச்சிட்டு இப்போ இரவு நேரத்தில் மழை பெஞ்சதுனால அந்த நெல்லெல்லாம் மேலே மேந்துட்டுருக்கு. அப்படி அந்த இன்னமுதா விதைத்த, மேலைக்கு இன்னமுதாக ஆகுமாறு முளைக்கும்படி விதைத்த வயலிலே அந்த தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கக்கூடிய நெல்லையெல்லாம் வாரி கொண்டு அப்புறம் அதையெல்லாம் வறுக்கிறதுக்கு விறகு வேணும் இல்லைங்களா. அடுப்பு மூட்டுறதுக்கு விறகு வேணும், விறகு இல்லை. அதனால் என்ன செஞ்சாராம், தாழ்வாரம், குடியிருக்கிறதுக்கு தாழ்வாரம் ரொம்ப முக்கியங்க. தாவாரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த தாரிசு கட்டடத்துலலாம் அதெல்லாம் இருக்காது. அந்த காலத்தில் தாரிசு கட்டடமெல்லாம் இல்லை இல்லையா, எல்லாம் மரத்தாலான வீடுகள் அப்படி தான் இருக்குது. அப்படி அந்த தாழ்வாரத்தை அறுத்து விறகாக வச்சு அமுது படைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அதான் அந்த வாரி என்று சொல்லி அந்த தாழ்வாரத்தை அறுத்து அந்த நெல்லையெல்லாம் வறுத்து அந்த உண்மையெல்லாம் போக்கி அப்படி உணவு படைச்சது இந்த நாயனார். அதனால் சொல்கிறார், பயிர் கீரை முதலிய கறிப்பயிர்கள் என்று சொல்லி சொல்கிறார். செழுநீர் கயலார் இளையான்குடியுடைய மாறன், செழிப்புள்ள நீரில் கயல்கள் நிறைதற்கிடவா இளையான்குடியை தமது பதியாகுடைய மாறனார் என்று சொல்லி அவருடைய பெயர் மாறனார். இளையான்குடி அப்படிங்கிறது ஊர், அதனால் இளையான்குடி மாற நாயனார் என்று சொல்லி சொல்கிறார். கற்பகமே அப்படின்னா எமக்கு அடியார்களுக்கு நினைத்ததையெல்லாம் தரும் இயல்புடைய கற்பகமே. அடியார்களுக்கு எந்த நேரம் போனாலும் சாப்பாடு போடக்கூடிய ஒரு கற்பகம். கற்பகம் மரம் என்ன செய்யணும், என்ன கேட்டாலும் கொடுக்கும். அது மாதிரி ஒரு கற்பகம் போன்றவர் என்று சொல்லி நாயனாரை சொல்கிறாருங்க. இந்த பாட்டில் கூறியது நாயனாரது ஊரும் பேரும் வறுமையிலும் அடியார்களுக்கு நெல்வாரி வறுத்து பயிர்கறியாக்கும் அடிமைத்தனமும் சரித பயனும் கூறப்பெற்றது என்று சொல்லி கற்றவர் விளங்கும் கற்பக கனியை நமக்கு திருமுறை சொல்லுது இல்லைங்களா. அதே மாதிரி கற்பகத்தை கண்ணார கண்டேன் நானே என்று சொல்லி திருமுறைகள் சொல்லுதுங்க. கற்பகம் அப்படின்னு சிவபெருமான பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சாமிக்கு தான் கற்பகம்னு பேருங்க. ஏன்னா என்ன கேட்டாலும் சாமி கொடுப்பார். வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய். ஆனால் இந்த இடத்துல நாயன்மாருக்கும் கற்பகமே அப்படின்னு சொல்லி சொல்றார். முதல் பாட்டு பெரிய புராணத்தில், அம்பொன்னிடி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்வின் மேன்மை தரித்துளார் நம்பு வாய்மையில் நீடு சூத்திர நற்குலம் செய்த தவத்தினால் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான் குடிப்பதி மாறனார். அம்பொன்னிடி அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் அப்படின்னு. நாயனார் எப்படிப்பட்டவர்னா, அந்த பொன்னம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானது அந்த கூத்த பெருமானது திருவடிகளை எப்பொழுதுமே தன்னுடைய சிரத்தில் சூடிக்கொள்பவர் அப்படின்னார். எப்பொழுதும் அவருடைய சிந்தையில் என்ன இருக்குன்னா,
அந்த கூத்த பெருமானுடைய தூக்கிய திருவடி எப்பொழுது தலைமையில் இருக்கும். அதான் நம்மளும் அதான் செய்யணும். சிரத்தில் சூடிக்கொள்வது அப்பன் அம்பொன்னீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் அப்படின்னு. அவர் அம்பலத்தில் ஆடுறாரு, நம்ம என்ன செய்யணும்? அவருடைய திருவடி நம்ம தலைமையில வச்சுக்கணும். ஆமாம், எப்பொழுதும் நம்ம வந்து பெருமானை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த திருவடி நம்ம தலைமையில் இருக்கிற மாதிரி நம்ம மனசில் வச்சுக்கணும். அப்படி அடி சூடுவார் அப்படின்னாரு. அப்புறம் அது மட்டும் இல்லை, தம்பிரான் அடிமைத்திறத்தில் உயர் சால்வின் மேன்மை தரித்துள்ளார் அப்படின்னாரு. எப்பொழுதும் அடியாருடைய பெருமானது அடிமைத்திறத்திலே உயர்ந்த சார்பினால் உள்ள மேன்மை தம்மதாக தரித்து வாழ்வோர் என்று சொல்லி, அந்த அடிமைத்திறம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆமாம், நமக்கு என்னதான் நம்ம பெரிய அடியாராக இருந்தாலும் கூட அந்த அடிமைத்திறன் அப்படிங்கிறது வேணும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. நமக்கு சைவ சித்தாந்தமே என்ன சொல்லுது அப்படின்னா, வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் உள்பெறல் அறிவு. அதாவது எப்படி சைவத்தில் இருக்கணும், பணி செய்யணும் அப்படின்னா, வாழ்வெனும் மையல் விட்டு அப்படின்னார். அப்படின்னா வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பினார். 2 நிலை சொல்கிறார் அந்த பாட்டில், சிவஞான சித்தியாரில். ஒன்று, மையல் அப்படின்னா ரொம்ப குபேர வாழ்க்கை. இப்போ டாடா பிர்லா, அனில் அம்பானி இது மாதிரி எல்லாம் பெரிய ஆளுகளாக பிறந்திருந்தோன்னு வைங்களேன், நம்ம இதுக்கு வந்திருக்க முடியாது இல்லைங்களா? அதுக்கே நேரம் சரியாக போயிடும். இதெல்லாம் நினைக்கவே மாட்டோம் நம்ம, இல்லைங்களா? அதுவும் இல்லாமல் அப்புறம் வறுமையாம் சிறுமை தப்பி, சாப்பாட்டுக்கு இல்லாத ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கிறவனையும் கூட்டிகிட்டு வந்து பெரிய புராணமெல்லாம் சொல்கிற பாப்பா அப்படின்னா, முதல்ல ஒரு வேளை சாப்பாட்டுக்கு என்ன வழியோ அதை சொல்லும்பா, அவனும் வரமாட்டான். அப்படிலாம் இல்லாமல் சாமி என்ன செஞ்சுருக்கார், நம்மளை அப்படி ஒரு நடுத்தரமான குடும்பத்தில் பிறக்க வச்சு இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதுதான் இறைவன் செய்த பெரும் கருணை நமக்கு. இல்லைன்னா நமக்கு முடியுமா? முடியவே முடியாது. பெரிய ஆனால் ரொம்ப உயர்ந்த ஒரு செல்வ செழிப்பில் இருந்தும் இதை கற்றுக்கக்கூடியவங்க ஒரு சிலர் தான் இருப்பாங்க. நம்ம மகாலிங்க கவுண்டர் மாதிரி அருட்செல்வர் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கூட அவருக்கு எல்லாமே தெரியும். சைவம் தெரியும், வைணவம் தெரியும், திருமுறைகள் அத்தனையும் தெரியும், அப்புறம் தொழில் தெரியும், விஞ்ஞானம் தெரியும், உலகமே தெரியும் அவருக்கு. அது மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப அதிசயம். யாராவது ஒருத்தர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க. செல்வம் இருந்தால் இந்த அடிமைத்தன்மை இருக்காது, அடிமைத்தன்மை இருந்தால் செல்வம் இருக்காது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அதுதான் வாழ்வெனும் மையல் விட்டு, ரொம்ப பெரிய குபேர வாழ்க்கை இல்லாமல், வறுமையாம் சிறுமை தப்பி, ரொம்ப பிளாட்ஃபார்மில் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி இருக்கிறது தான் பெரிய சிறப்பு. சரி, இப்படி இருந்தால் மட்டும் போதுமா? சைவத்துக்கு வந்து என்ன செய்யணும்னா, தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சார்தல் அப்படின்னா, இந்த பணிவோடு வந்து பெருமான சைவத்தில் நின்று பணி செய்வது தான் பெரிய வேலை. அதுதான் இறைவன் செய்யக்கூடிய ஒரு பெரும் கருணை. அந்த தாழ்வெனும் தன்மையோடும், அதுதான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அந்த பாட்டில், தம்பிரான் அடிமைத்திறத்தில் உயர் சார்பில் மேன்மை தரித்துள்ளார் அப்படின்னா, பெருமானை வணங்கினா மட்டும் போதுமானா, இறைவனுக்கு அடிமை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வேணுங்க எப்பொழுதும். அமர்நீதி நாயனாருடைய புராணத்தில் நம்ம அமர்நீதி நாயனார் இறைவன் வந்து ஒரு கோவணத்தை கொடுத்து அந்த கோவணம் மறைச்சு, பிறகு அதற்கு நிகராக தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களையும் வைக்கிறார் இந்த தராசில். எத்தனை பொண்ணு மணி நவரத்தினங்கள் எல்லாம் வச்சாலும் அந்த தராசு வந்து இடம் சரியாகலை. அப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த தராசு வளமாக வந்து சாமிகிட்ட உத்தரவு வாங்கிட்டு வந்து அடியாருக்கிட்ட, நாங்கள் அதில் ஏறலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்லி ஏறுறார் அப்படின்னா, இளைத்த அன்பெனில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துளோம் எனில் இப்பெருந்துளை நேர் நிற்காங்க பாருங்க. இளைத்த அன்பெனில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்துளோம்னர் அப்படின்னா, அந்த அடிமைத்தரத்திலிருந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட தவறல அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால் இந்த தராசு நேர் நிற்கணும் அப்படின்னு சொல்லி அஞ்செழுத்தை சொல்லி கணவன் மனைவி 2 பேர் ஏறுறாங்க. அதற்கு பிறகு தராசு நேர் நிற்கிது. என்னதான் பொருள்கள் நம்ம வந்து இறைவனுக்கு கொடுத்தாலும் கூட நம்மளை நம்ம கொடுக்கணுங்க. அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த முனைப்பு இதெல்லாம் இல்லாமல், நான் உங்களுக்கு அடிமை சாமி, உங்களுடைய அடிமை நானே, நீ ஏற்றுக்கோ, உன் கையில் பிள்ளை உனக்கு அடைக்கலம் என்றங்க பலம் சொல் புதுக்கும் அச்சத்தால், இல்லையா? அந்த ஒரு அந்த நிலை இருந்தால் தான் பெருமான் ஏற்றுக்கொள்வான். அதுதான் அமர்நீதி நாயனார் நமக்கு சொல்லக்கூடியது. இளைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை விளைத்துளமெனில் பெருந்துரை நேர் நிற்க என்று அந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி அஞ்செழுத்தை சொல்லி மேலே ஏறுறேன். அப்போ அதுக்கு பிறகுதான் நிற்குதுங்க. இறைவனது திருநீற்றில் கொண்டு செலுத்திய உண்மை சிவனடிமை திறம் என்று சொல்கிறார்கள்.
அதுதான் ரொம்ப முக்கியம். அதற்கடுத்து என்ன சொல்றாருன்னா, நம்பு வாய்மை நீடு சூத்திர நற்குலம் செய்தவத்தினால். நீடு சூத்திர நற்குலம்னா அந்த வேளாண் குலம், அந்த வேளாளர்கள் குலம் செய்த ஒரு தவத்தின் காரணமாக நாயனார் இம்பர் ஞாலம் விளக்கினார் இளையான்குடிப்பதி மாறனார் என்று சொல்லி, அப்படி இளையான்குடி மாறநாயனார் என்று இந்த உலகத்தை விளக்கம் செய்வதற்காக இளையான்குடி என்னும் பதியிலே அவதரித்த மாறன் என்ற பெயருடையவர் பெரியவர் என்று சொல்லி சொல்றார்கள். ஆடுவார் அடி சூடுவார் அப்படின்னார். ஆடுவார் அது திருவடி மலர்களை தமது முடியிலே சூட்டிக் கொள்பவர் அப்படின்னு. எல்லாரும் அப்படிதான் இருக்கணும். ஊத்தப்பெருமான் தில்லையில் ஆடுறாருன்னா அவர் திருவடி நம்ம தலைமையில ஆடிட்டு இருக்கணும். ஆமாம், அந்த திருவடி எங்கே வைக்கணும்? நம்ம தலைமையில. அப்போதான் நம்மளுடைய வினையெல்லாம் நீங்கும் இல்லைங்களா? அதான் சொல்றார். அப்படி அடியை சூட்டியவர் நம்முடைய நாயனார். அடிகளை மலர்களாகவும் சூடுமிடம் முடியாகவும் அறிவித்துரைக்க குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் குறுகினோமே என்று சொல்லி அப்பர் சுவாமிகள் திரு பரண தேவாரத்தில் சொல்வார். திருப்பரண பெருமானுடைய திருவடி அப்போதி நாயனாருக்கு மலராக சூட்டப்பட்டதான். நம்ம அதை குஞ்சி பூவாய் நின்ற சேவடியாய் குறுகினோமே என்று சொல்லி சொல்வார். உயர் சால்வின் மேன்மை தரித்துளார் அப்படின்னாருங்க. உயர் சால்வின் மேன்மை தரித்துளார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்ற ஐந்தானி என்ற சிறந்த சால்வு என்று சொல்லி அடிமைத்திறத்தினை சார்ந்ததனாலே உயர்ந்து மேம்பட அதனை தம்மிடத்து சாரும்படி தரித்துள்ளார் என்று சொல்லி இந்த அடிமைத்திறத்தில் அவ்வளவு உறுதியாக இருந்திருக்கிறார் நம்முடைய நாயனாருக்கு. அது திருநீற்று மெய்யடிமை திறம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நம்முடைய புராணத்தில் ஏனாதிநாத நாயனாருடைய புராணத்தில் ஏனாதிநாத நாயனாரோட பல முறை போரிட்டு தோற்று போனவன் அதிசூரன். பல முறை போரிட்டு தோற்று போனவன் எத்தனையோ அவன் சூழ்ச்சிகள் செஞ்சும் அவரை வெல்ல முடியலை. அவன் ஒன்று தெரிஞ்சு வச்சிருக்கிறான், திருநீர் பூசிட்டு போனால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டான். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறான். அவர் ஷார்ட்கட்னு சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி திருநீர் பூசிட்டு போனால் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லி நெற்றி நிறைய திருநீரை பூசி அவன் சொல்கிறான், நம்ம 2 பேரும் தனியான ஒரு இடத்துல போர் செய்யணும், கூட யாரும் வரக்கூடாது, உன்னோட சொந்தக்காரன் வரக்கூடாது, என்னுடைய சொந்தக்காரன் வரக்கூடாது, என்னுடைய படை சார்ந்தவர்கள் வரக்கூடாது, உன்னுடைய படை சார்ந்தவங்களும் வரக்கூடாது. இப்படியெல்லாம் அவன் கண்டிஷன் சொல்கிறான். ஒரு வீரனுக்கு அழகு என்னென்னா, அவன் எப்படி கூப்பிட்டாலும் போய் போர் செய்யணும். அதுதான் வீரனுக்கு அழகு. அவன் கூப்பிட்ற சூழ்ச்சி எல்லாம் கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனாலும் தனியாக போர் செய்ய அழைச்சா போகணும். அதனால் இவரும் போகிறார். ஊரனுடைய ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துக்கு போகிறார். அப்படி போய் நல்ல போர் செய்கின்ற பொழுது அவனால் தாக்கு பிடிக்க கேடயத்தில் முகத்தை மறைச்சிட்டு போகிறான். திருநீர் பூசிருக்கிறான், கேடயத்தில் மறைச்சிட்டு போகிறான். நல்லா அவர் அடர்ந்து வேகமாக அப்படியே ஒரு வீரத்தோடு தாக்க வர்ற பொழுது கேடயத்தை எடுக்கிறான். அப்படி கேடயத்தை எடுத்த உடனே இவர் என்ன சொன்னார் அப்படின்னா, கெட்டேன் அப்படின்னார். கண்ட பொழுதே கெட்டேன், முன்பு இவர் மீது வெந்நீட்டு பொலிவு மேற்கண்டேன், முன்பு இவர் மீது காணாத வெந்நீட்டின் பொலிவு மேற்கண்டேன், வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார் அப்படின்னு சொல்லி அவர் திருவடியில் விழுந்து வணங்குறார். இப்போ உயிர் போக போகுதுன்னு கொஞ்ச நேரத்தில் அவன் எதுக்கு வந்திருக்கிறான்? இவரை கொல்றதுக்கு. தன்னை கொல்லுவதற்காக வந்தான்னு தெரிஞ்சும் கூட உயிர் போனாலும் பரவாயில்ல, அந்த திருநீற்று கோலத்தை வணங்கணுங்கிற. அதுதான் அந்த இறை திருநீற்று மெய்யடிமை. நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது, அது வேறங்க. ஆனால் இளையான்குடி இந்த ஏனாதிநாத நாயனார் அதான் சொல்றார், கண்ட பொழுதே கெட்டேன் அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, அவரை பார்த்த உடனே முன்பு இவர் மீது காணாத வெந்நீட்டின் பொலிவு மேற்கண்டேன், வேறு இனியன் அண்டர்பிரான் சீரடியார் ஆயினார், அவர் கொள்கை குறிவழி நிற்பேனார். அவனுடைய கொள்கை என்ன? இவரை கொல்றதுக்கு இவரே துணையா இருப்பேன் அப்படின்றார். அப்படின்னா ஏன்னா அவன் திருநீர் பூசிருக்கிறான். உடனே அந்த ஆயுதத்தை கீழே போடணும்னு நினைச்சாரான். கீழே போட்டா நிராயுத பாணியை கொண்டாங்கிற கெட்ட பேர் அவனுக்கு வந்துடுமா? திருநீர் பூசிருக்கிறான். திருநீர் பூசினவனுக்கு அந்த மாதிரி ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு நாயனார் நினைக்கிறார், இளையான்குடி நாயனார். திருநீர் பூசினவனுக்கு தன்னுடைய உயிர் போனா பரவாயில்ல, ஒரு திருநீர் பூசினவன் நிராயுத பாணியை கொன்னான் அப்படிங்கிற அந்த கெட்ட பேர் அவனுக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி சண்டை போடுற மாதிரி பாசாங்க செஞ்சாரான். கேடயத்தை கையில் வச்சுட்டு வாழை கையில் வச்சுட்டு சண்டை போடுற மாதிரி அப்படி பண்ணிட்டு இருந்தாரான். அவன் அந்த நேரம் பார்த்து முடிச்சுட்டான். அதான் சொல்லாரு, அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன்கருத்தே முற்றுவித்தான். பொண்ணு போட்டான்னு சொல்ல மாட்டார் சேக்கிழார் பெருமான். எப்பொழுதுமே நாயனார்களை நாயனாருக்கு வரக்கூடிய துன்பத்தை தன்னுடைய வாக்கால சொல்லாத பெருமையுடையவர் சேக்கிழார் பெருமான். அதுதான் மற்ற புலவர்களுக்கு சேக்கிழார் பெருமானுக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை.
இப்போ குத்திட்டான்னு தானே நம்ம சொல்லுவோம். அவர் சண்டை போடுற மாதிரி பாசாங்க முன்னாடி அவன் கத்தியில் குத்திட்டான் அப்படி தானே சொல்லுவான். அப்புறம் அவர் அப்படி சொல்லலை. அந்நின்ற தொண்டர் திருவுள்ளம் யார் அறிவார், முன்னின்ற பாதகனும் தன் கருத்தை முற்றுவித்தான். தான் நினைச்சதை முடிச்சிட்டான் அப்படின்பார். மெய்ப்பொருள் நாயனார் பண்ணதிலே அதே மாதிரி தான், நினைத்த பரிசை முடித்தனன் அப்படின்பார். அங்கேயும் மெய்ப்பொருள் நாயனார் வந்து முத்தநாதன் கொன்னுட்டான், கத்தியில் எடுத்து குத்திட்டான் அப்படியெல்லாம் சொல்லலை. நினைத்த பரிசை முடித்தனன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அது அந்த மாதிரி எல்லாம் அடியார்களுக்கு வரக்கூடிய துன்பங்களை எப்பொழுதும் சேக்கிழ பெருமான் தன்னுடைய திருவாக்கின் மூலமாக சொல்ல மாட்டார். ஒரு பெரிய வேலைங்க எங்கேயுமே பார்க்க. அதனால தான் இதுக்கு பேர் என்னென்னா மங்கள நூல் அப்படின்னு. ரசித்து படிக்கணும் பெரிய புராணத்தை. சும்மா கதை படிச்சுட்டு போகிறதுனா ஒரு 10 ரூபா புஸ்தகத்தை வாங்கி நான் வாட்டுக்கு வீட்டில் உட்காந்து படிச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு சொல்லும் வந்து அதில் இனிமையாக இருக்குது. அதுதான் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடுற பொழுது சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் சொல்லி அந்த பாட்டில் வருதுங்க. திருமணம்னா சாப்பாடு போடணும் அடியார்களுக்கு. மகாவித்வான் பாடியிருப்பேன். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சேக்கிழார் பிள்ளை தமிழில் பாடியிருக்கார். சோறு மணக்கும் மடங்கள் எல்லாம் நீரு மணக்கும் நெற்றி எல்லாம். அந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா, சிவமே மணக்கும் செய்யல் எல்லாம் அப்படின்னு இருக்கிறார். பெரிய புராணத்தில் ஒவ்வொரு பாடலும் என்ன மணக்குமா, சிவமே மணக்கும் அப்படிங்கிறார். அதனால் பெரிய புராணத்தை உரையாசிரியருடைய உரை நூலோட ஆசிரியர் மூலமாக படித்தா தான் இனிமையாக இருக்கும். ஏன்னா கதை எல்லாத்துக்கும் தெரியும், யாருக்கு தெரியாது. இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு அழைச்சி அடியாரில் சாப்பாடு போட்டார். வறுமை வந்தது, வறுமையிலே சாப்பாடு போட்டார். விதைச்ச நெல் எடுத்தார், போட்டார். விதைச்ச நெல் எடுத்துகிட்டு வந்து வறுத்து உம்மி எல்லாம் போக்கி இது யார் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்ட சொல்லி கொடுத்தா அவனே வந்து உட்காந்து சொல்லிட்டு போயிடுவான். அது வேறங்க. ஆனால் அந்த சொல்லெல்லாம் பார்க்கணும் நம்ம, இல்லைங்களா? இதான் நமக்கு வந்து மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணமெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த திருவேடத்தை மட்டும் நீ பார், அது போட்டிருக்கிறது யாருன்னு பார்க்காத அப்படின்னா. இந்த ஏனாதிநாத நாயனார் எப்படி பார்த்தாருன்னா, வந்தது அதிசூரனாக பார்க்கல, அந்த வேடத்தை மட்டும்தான் பார்த்தார். அன்பர் வேடவே சிந்தை செய்வாங்க. மெய்ப்பொருள் நாயனார் குணத்தில் வேடம் கைதோல வீடு எளிதானார் அப்பர் சாமி. இது ஒன்றுமே பண்ண வேண்டாம், தினசரி திருநீர் வச்சிருக்கிறவங்களை வணங்கினாவே பெருமான் திருவடி கிடைக்குங்கிறார் அப்பர் சாமி சொல்கிறார். அப்பர் சாமி சொன்னால் அப்புறம் அதுக்கு அப்பீல் கிடையாது. இல்லை, வேடம் கைதோல வீடு எளிதானார். மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் வருதுங்க. தன்னுடைய உயிர் போகுதுங்க, உயிர் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கத்தி எடுத்து குத்திட்டான். தத்தன் வந்து அப்படியே அவனை அடற்பதற்காக தத்தன் வேகமாக வர்றான். விட்டுருந்தா தத்தன் அப்பவே முத்தநாதனை முடிச்சு கட்டியிருப்பான். ஆனால் சொல்ல தத்தா நமரேகான் அப்படின்னாரு. தத்தா நமரென தடுத்து வீழ்ந்தார் அப்படின்னாரு. அவன் நம்மால் திருநீர் பூசியிருக்கிறான். உயிர் போகிற போது நம்மளால சொல்ல முடியுமா? எத்தனை காலத்துக்கு நம்ம இப்போ பெரிய புராணம் படித்து அந்த நல்லறிவு வர்றது? அப்படிலாம் வராது. ஆமாம், அதனால தான் நாயன்மார்கள் வந்து நம்மளோட உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஒரு சின்ன துன்பம் நமக்கு அவங்களால ஒரு அடியார்னால வந்துருச்சுன்னா அவனை வச்சுக்கிறேன், நான் உண்டு இல்லைன்னு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். மல்லு கட்டிட்டு நிற்போம். ஆனால் உயிரே போகுதுங்க, அதுக்கு மேலே என்னங்க? உயிரே போகுது, அவர்னால உயிரே போகுது. ஆனால் அவனை வணங்குறாங்க. அதான் கொண்டு ஊர் எல்லையில் பத்திரமா விட்டுட்டு வா அப்படிங்கிறாரு. விட்டுட்டு வந்த முன்னாடி அவன் வந்து சொல்கிறான், தத்தன் வந்து எல்லாரும் வழிமறிக்கிறாங்க. இத்தவன் போகப்பட்டது இறைவனு தானே அப்படிங்கிறான். அவன் தவமுடையவனா திருநீர் பூசி இருக்கிறான், தன்னுடைய அரசனை கொண்டு போட்டான். ஆனால் என்ன சொல்கிறான் மக்கள் கிட்ட? இத்தவன் போகப்பட்டது இறைவன் யாரு? அரசர். இத்தவன் போகப்பட்டது இறைவனு தானே, நீங்கள் யாரும் தடுக்காதீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் கொண்டு விட்டுட்டு வந்து என்ன சொல்கிறான்னா, வந்து பணிவா அப்படி வணங்கி மெய்ப்பொருள் நாயனார் ஒரு வணக்கம் போட்டு அவன் சொல்கிறான். அதாவது என்ன சொல்கிறான் அப்படின்னா, நல்லா அருமையான பத்திரமா கொண்டு போய் ஊர் எல்லையில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, ஐயன் நீர் எனக்கு செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னாரு. ஐயன் தன்னோட வேலை செய்கிறவன ஐயன் அப்படின்னாரு. அதாவது சொல்கிறது செய்கிறது தான் அவனுடைய வேலை, இல்லைங்களா? ஆனாலும் உயிர் போகிற நிலைமையிலையும் சொல்கிறது செஞ்சுருக்கிறான். பத்திரமா கொண்டு விட்டுட்டு வந்துட்டான். அந்த இதை கேட்ட உடனே ஐயன் நீர் எனக்கு செய்தது இன்று செய்தது யார் செய்ய வல்லார் அப்படின்னு சொல்லுவார். அதற்கு பிறகு தான் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாருங்க. அரசியல் ஆயத்தார்க்கும் அலிபுரு காதலாருக்கும் விரைவிய செய்தியாலை விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து வைப்பீர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலில் சிந்தை செய்தார் அப்படின்னாரு. எல்லாத்தையும் கூப்பிட்டு, மனைவி மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உயிர் போகிற பொழுது சொல்லியிருக்கார் மெய்ப்பொருள் நாயனார். எல்லாரும் வந்து இந்த சேதி நாட்டில்
திருநீற்று பாதுகாத்து இருங்க அப்படிங்கிறது. பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிர்ப்பீர் என்று புறவலர் மண்டிலாடும் பூங்கலன் சிந்தை இந்த இடத்துல இறந்து போயிட்டாருன்னு சொல்லலை, உயிர் போயிடுச்சுன்னு சொல்லலை. புறவலர் மண்டிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படின்னா, பூங்கலல்னா கூத்த பெருமானுடைய திருவடியை அப்படியே மனசில் நினைச்சிட்டு இருந்து அப்படியே அந்த திருவடியில் போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய புராணம் அந்த மாதிரி போகுதுன்னு பாருங்களேன். அதனால் என்னதான் நாம் பணி செஞ்சாலும் கூட அந்த அடிமைத்தன்மை அப்படிங்கிறது சைவத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறாங்க. அதான் ஆடுவார் அடி சூடுவார் என்று சொல்லி, உயர் சால்வின் மேன்மை தரித்துள்ளார் என்று சொல்லி, வாய்மையின் நீடு சூத்திர நற்குலம் என்று சொல்லி, அந்த குலம் வேளாண் குலத்துக்கு அவ்வளோ சிறப்புண்டுங்க. ஆமாம், வாய்மையில் சிறந்தவர்கள் வேளாளர்கள். சொன்ன சொல்லும் மாற மாட்டாங்க. ஒரு சொல்லியாச்சுன்னா மீண்டும் மாற்றி பேசுவது அவங்களுடைய இது இல்லை. அதை நம்பு வாய்மை அப்படின்னு சொல்லி சூத்திர நற்குலம் என்று சொல்லி சொல்கிறார். தொன்மை நீடிய சூத்திர தொல்குல நன்மை சான்ற நலம் என்று சொல்லி வாயிலார் மனத்தில் சொல்கிறார். உழு தொழிலாளர்களை சூத்திரர் எனவும் 4ஆம் வருணத்துடன் பேசுவதில் ஆசிரியர் காலத்தில் வழக்காக இருந்தது. உழவு தொழில் செய்யக்கூடியவங்களை தான் சூத்திரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த காலத்தில். ஏற்தொழில் புரியும் குலமாகவே பெயரால் பொந்த குலம் சூட்டப்பெற்றது. ஏரின் மல்கு வளத்தினால் அப்படின்னு சொல்லி உழவு தொழிலே செய்திருக்கிறார். மற்ற 13 நாயன்மார்களில் உழவு தொழிலே செய்த வேளாளர் இவர் தான். குலம் செய்த தவத்தினால் அப்படின்னார். குலம் செய்த தவப்பேராக அதனில் அவதரித்து இந்த உலகை வாழ்வித்தனர் என்று சொல்லி, இளையான்குடிப்பதி இளையான்குடிப்பதிங்கிறது இன்றைக்கி நம்ம போனால் பார்க்கலாங்க. பரமக்குடிக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய பதி இளையான்குடி அப்படிங்கிறது. அந்த ஊரில் நாயனார் வாழ்ந்த பகுதியெல்லாம் இன்னும் இருக்குது. அந்த இதெல்லாம் மடமாக வச்சிருக்கிறாங்க. 2வது பாரு, ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோர் செல்வமும் நீரின் மல்கிய வேணியார் அடியார் திறத்து நிறைந்ததோர் சீரின் மல்கிய அன்பின் மேன்மை திருந்த மன்னிய சிந்தையும் பாரின் மல்க விரும்பி மற்றவை பெற்ற நீடு பயன் கொள்வார். ஏரின் மல்கு வளத்தினால் வரும் எல்லை இல்லதோர் அப்படின்னா ஏற்தொழிலால் விவசாயத்தின் மூலமாக நிறைந்து பெருகும் உழவு வளங்களினால் வரும் உணவும் அவை கொண்டு ஆக்கப்பெறும் அளவில்லாத பிற செல்வமும். உணவுப் பொருள் தயாரிக்கிறது விவசாயிகள் தானே, அதன் மூலமாக வரக்கூடிய அந்த செல்வமும் கங்கை தங்கிய சடையார் அடியவர்கள் தரத்திலே நிறைந்ததாக ஓரும் சிறப்பின்மைக்கு அன்பினது மேன்மை திருந்தும்படி நிலைத்த மனமும் உலகிலே வளர்ந்து நிலவுமாறு விரும்பி அவைகளை தாம் பெற்றதனால் ஆகிய நீடிய பயனை அடைவாராய் என்று சொல்லி சொல்றாரு. அப்படி ஏரின் மல்கு வளம் ஏற்தொழிலால் உலகக்கூடிய விளைவு என்று சொல்லி சொல்றாரு. எல்லை இல்லதோர் என்று சொல்லி சொல்றாரு. எல்லை இல்லதோர் செல்வம் என்று சொல்லி சொல்றாரு. ஏரின் மல்கி வளத்தினவரும் எல்லை இல்லதோர் செல்வம் என்று சொல்லி சொல்றாரு. உழவு தொழில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. நமக்கு உழவு தொழில் நமக்கு உணவு கொடுக்கக்கூடியது அதான். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அகுதாற்றே தொழுவாரை எல்லாம் பொறுத்து என்று சொல்லி வள்ளுவ பெருமான் சொல்வார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவை தலை என்று சொல்லி இப்படி பல இது சொல்லுவாங்க. உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று. உழவு தொழிலுக்கு இணையான ஒரு தொழில் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆடை ரொம்ப முக்கியம். செய்யும் தொழிலில் சீர்தூக்கி பார்த்தால் நெய்யும் தொழிலுக்கு நிகர் இல்லைன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மானத்தை காப்பது ஆடை, இந்த உடம்பை காப்பது உணவு. அதனால் இந்த 2 தொழில் ரொம்ப முக்கியமான தொழிலாக வைத்து போற்றப்படுவது. நீரின் மல்கிய வேணியர் அப்படின்னு சொல்லி, மல்கிய அப்படின்னா கங்கையை முடியலை தரித்தவர் என்று சொல்லி சொல்றார். பாரவன்கான் பாரதனில் பயிரானான்கான் பயிர் வளர்க்கும் துளியவன்கான் துளியின் நின்ற நீரவன்கான் நீர் சடை மேல் நிகழ்வித்தான்கான் நிலவேந்தர் பரிசாக நினைவுற்று ஓங்கும் பேரவன்கான் பிறையிற்று வெள்ளை பன்றி பிரியாது பலநாளும் வழிபட்டு ஏத்த சீரவன்கான் சீருடைய தேவர்க்கெல்லாம் சிவனவன்கான் சிவபுரத்தையும் செல்வன் தானே என்று சொல்லி சிவபுர தேவாரத்தில் சொல்றார். பாரவன்கான் பாரதனில் பயிரானான்கான் என்று சொல்லி இறைவனை எல்லாமாக வைத்து பாடப்பட்டது என்று சொல்லி சொல்லுவாங்க. வேணியார் அடியார் திறத்து அப்படின்னா வேணியாரது சிவபெருமானுடைய அடியார்களின் திறத்திலே என்று சொல்லி சொல்லார்கள். மற்றவை பெற்ற நீடு பயன் மற்ற அந்த செல்வமும் சிந்தையும் தாம் பெற்றதான் உள்ளதாகி நீடிய பயன் என்று சொல்லி சொல்லார்கள்.
செல்வமும் சிவசிந்தையும் தாம் பெற்றதன் நீடு பயன் கொள்வார், அவ்வாறே உலகமும் பெற்று மல்க விரும்பிய நாயனாரது மனத்தின் தொழில் பாட்டால் சொல்லினார் என்று சொல்லி, சிவபூசை அடியார் பூசைகளின் மனம் முதலாயின முக்கரணங்களும் ஒன்றி வழிபடும் முறையும் மாகேஸ்வர பூஜை முதலையும் வகுத்து காட்டியவாறுமாம் என்று சொல்லி, மாகேஸ்வர பூஜையிலே மகேஸ்வரர்கள் செய்யும் ஆசீர்வாதத்தின் பலனாலே உலகிலே செல்வம் சிவசிந்தனையும் பெருகி வளரும். அதாவது 2 பூசைங்க, சிவபூசை பெருமானை நோக்கி செய்வது, இன்னொன்று மாகேஸ்வர பூஜை அடியார்களை நோக்கி செய்வது. இந்த அடியார்களுக்கு செய்கிற பூசை இருக்குது பாருங்க, அப்படி அடியார்களுக்கு பூசை செஞ்சால் என்னாகும் அப்படின்னா, அந்த அடியார்களுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக அந்த செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடியார்களுக்கு பூசை பண்ணால் கண்டிப்பாக செல்வம் வீட்டில் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க. வாரியார் சாமி ஒரு நடந்த சம்பவத்தை சொல்வார். அவர் சென்னைக்கு வந்து வருஷம் தவறாமல் ஒரு பெரிய செல்வந்தர். அவர் வந்து அடியார்களுக்கெல்லாம் பெரிய இதெல்லாம் அன்னம்பாளிப்பெல்லாம் செஞ்சு ஒரு விழா நடத்துவார். அந்த விழாவில் வருஷம் இவரை அழைச்சி பேச சொல்லுவாங்க. அப்படி பேச சொல்கிற பொழுது அவர் ஒரு வருஷம் கொஞ்சம் மனசில் அச்சத்தோடவே கேட்டிருக்கிறார். நீங்கள் இவ்வளோ பெரிய செல்வம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஆரம்பத்திலேருந்து நீங்கள் செல்வந்தரா? சும்மா வாரியார் சாமி கேட்டால் யாரும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா? அவர் அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவார். பெரிய செல்வந்தரா இல்லை இடையில உங்களுக்கு செல்வமெல்லாம் வந்து சேர்ந்துதா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், நான் முதல்ல வந்து இந்த எறும்பு குளியலுக்கெல்லாம் புல்லரிசி போடுவேன், எறும்பு குளியலுக்கெல்லாம் அரிசி போடுவேன். அப்புறம் கொஞ்சம் செல்வம் வந்தது. அப்புறம் அதை வச்சு அடியார் சிவனடியார்கள் எங்கே போய் இருந்தாலும் பார்த்து அவங்களெல்லாம் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பேன். அது மலையாட்டு பெருகிருச்சு. அப்படி தான் எனக்கு செல்வம் வந்ததுன்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னார். வாரியார் சாமி பிரசங்கத்தில் சொல்வார். அப்படின்னா அடியார்கள் சாப்பிட்டு அவங்க செய்யக்கூடிய ஆசீர்வாதம் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு செல்வத்தை பெருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த புராணத்திலே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதான் இதில் சொல்கிறார். இதில் அடுத்த பாட்டு, எப்படி அடியார்களுக்கெல்லாம் அன்பு செஞ்சார் அப்படின்னா, எப்படி செஞ்சார் அப்படின்னா, ஏதாவது அதுக்கு குலம் பார்த்து குணம் பார்த்து நல்லடியார் கெட்டடியார் இந்த ஊரை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணனார் அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அடியார் அப்படின்னா போதும், வேற எந்த ஒரு தகுதியும் இல்லை. அது எப்படி பண்ணாருங்கிறது இந்த பாட்டில் சொல்றார். ஆரம் என்பு புனைந்த ஐயதம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற வந்து எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவிப்புழத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்தபின். ரொம்ப முக்கியமான பாட்டு. எப்படி அவர் அடியார்களுக்கு அன்பு செஞ்சார் அப்படின்னா, ஆரம் என்பு புனைந்த ஐயதம் அன்பர் என்பது ஒரு தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் அப்படின்னு. சிவபெருமான் ஆரம் எலும்பு மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அடியார்கள் அப்படிங்கிற ஒரே தன்மையினை உட்கொண்டு வேற எதுவும் பார்க்கறது இல்லை. நம்ம இதில் குலச்சிறை நாயனார் பணத்தில் அவர் எப்படி அடியார்களுக்கு தொண்டு செஞ்சார் அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் சொல்றாரு. குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குலம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெரில் செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் அப்படிங்கிறார். அவர் பெரிய அமைச்சர் இல்லைங்களா? இன்னைக்கு இருக்கிற அமைச்சர் மாதிரி இல்லை. அவரெல்லாம் வந்து மதிநுட்பமுடைய அமைச்சர். கூன்பாண்டியனுக்கு நின்றசி நெடுமாற நாயனாருக்கு பெரிய அமைச்சர். அவர் எந்த அடியார் வந்தாலும் அடியார்களுக்கு பாத பூஜை பண்ணி அவங்களுக்கு வீட்டில் அழைச்சிட்டு போய் அமுது கொடுப்பார். அவரால் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத சொல்றார். ஞானசம்பந்த பெருமானே தன்னுடைய தேவாரத்தில் வச்சு பாடக்கூடிய அளவுக்கு பெரியவர் அவர். ஒரே பதிகத்தில் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறை நாயனாரையும் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவைங்கிற பதிகத்தில் 2 பேர்த்தையும் ஒவ்வொரு பாட்டில் பாடுறார். அம்மா ஒரு பாட்டு, குலச்சிறை நாயனார் ஒரு பாட்டு, கடைசியாக திருக்கடைக்காப்புல 2 பேர்த்தையும் பாடுறார். அப்போ 6 முறை ஒரே பதிகத்தில் 6 முறை வைத்து பாடக்கூடிய அளவுக்கு பெருமை பெற்றவர் குலச்சிறை நாயனார். அவர் அப்படி பண்ணி செஞ்சார் அப்படிங்கிறது சேக்கிழ பெருமான் சொல்றார். குறியில் 4 குலத்தவராயினும்னு. அந்த காலத்தில் 4 குலங்க: அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். இது 4 தான். அப்புறம் மற்றதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய சப் டிவிஷன் வச்சுக்கோங்களேன். மெயின் வந்து இந்த 4 தான். அரசர் அது ஒரு குலம், அந்தனர் குலம், அதற்கடுத்தது வணிகர் குலம், அப்புறம் வேளாளர் குலம். மற்றதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் தான். இந்த 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அப்புறம் என்ன சொல்கிறார், அந்த குலநெறியிலே நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குலநெறியில் நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அறிவில் சங்கரருக்கு அன்பர் என பெரியல அப்படின்னார். அவங்க சிந்தையில் வந்து சிவபெருமானுடைய அடியார் அப்படின்னு இருந்தால் போதும்.
அவங்களை செறிவுற பணிந்தேத்திய செய்கையார் என்று சொல்லி கொண்டு போகிறார். அப்படி இளையான்குடி நாயனார் புராணத்தில் இதில் என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய எலும்பும் ஆரமும் எலும்பும் அணைந்த ஐயரது அன்பர் என்கின்ற ஒரே தன்மையினை உட்கொண்டு அதுவே காரணமாக வைத்து முன்னே வந்தவர்கள் யாவராயினும், நேரே வந்தவர் யாவராயினும் அப்படின்னா மறுபடியும் எதுவும் பார்க்க தேவையில்லை. எவரேனும் தாமாக விளாடத்திட்ட திருநீரும் சாதனமும் கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமே வேணி கவராதே தொழுமுடியார் நெஞ்சின் உள்ளே கன்றாப்பூர் நடுதறியை காணலாம் என்றார். வேறு அப்பர்சாமியினுடைய தேவாரம். அதாவது என்ன சொல்றாருன்னா, அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமே வேணிட்டார். உள்ள இருக்கிறது தான் சாமி, இது சாமி இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாதான். இது நடமாடக்கூடிய சாமி, அது படமாடக்கூடிய சாமி, இதுவும் சாமி தான் அதுவும் சாமி தான் யார் நினைக்கிறாங்களோ அப்படி நினைக்கிறவங்களுடைய நெஞ்சில் கன்றாப்பூர் பெருமான் உள்ள இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனம், திருநீர்னா திருநீர், சாதனம்னா உத்ராட்சம், அப்படி கண்டால் உள்கி அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டா தொழிந்தங்கு ஈசன் திறமே பணி கவராதே தொழுமுடியார் நெஞ்சனுள்ளே கன்றாப்பூர் நடுதிரியை காணலாம் என்று சொல்லி அந்த பதிகத்தில் சொல்றார். அது மாதிரி யாரா இருந்தாலும் சரி, அது அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் சைவத்தில் இல்லை. ஆரம் என்பு முனைந்த ஐயர்தம் என்பது நேரே வந்தவர் யாவராயினும்ட்டார். அப்படி யாரா இருந்தாலும் சரி, என்ன சொல்ற, நித்தமாகிய பக்தி நிலைத்த பக்தி கூற எதிர்கொண்டு அழைத்து கை குவித்து அப்படியே எதிரே வணக்கமாக நின்று அவர்கள் கேட்குமாறு குளிர்ந்த அன்பான இனிய மொழிகளை அவர்கள் அன்பு கொள்ளுமாறு சொல்லி, இது ரொம்ப முக்கியங்க. எதிர்கொண்டு கைகள் குவித்து நின்று செவி புலத்து ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்த முன்னுரை செய்த பின்னர் அவங்களுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லணுமா, அவங்க மனசு குளிர்ற மாதிரி பேசணுமா. நம்மளுடைய பெருமைகள் எல்லாம் வந்தவங்கிட்ட நம்ம அடிக்கிட்டு இருக்கக்கூடாது. வந்தவங்களுடைய பெருமைகளை சொல்லணும். அப்புறம் நம்மளை பற்றி நம்ம பெருசாக சொல்லக்கூடாது. அதுதான் ஈரமன் மதுரப்பதம் முன் உரை செய்தபின் அப்படிங்கிற அந்த மாதிரியெல்லாம் நாயனார் பேசுவார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. ஆரம் என்பு புனைந்த ஐயர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த பாடத்தில். எலும்பு மாலை அணிந்த சிவபெருமான் என்று சொல்லி சொல்றார். எலும்பும் கபாலம் ஏந்திர அலனால் சொல்றார். அன்பர் என்ற ஒரே தன்மையினாலே என்று சொல்லி வேடம் பாவனை செயல் என்பனும் கொல்லப்பெறும் என்று சொல்லி எல்லாத்துக்கு காரணம் வேடம்தான். பக்தி முன் கூற தம்மிடத்திலே நித்தியமாய் இயல்பாய் அமைந்த அடியார் பக்தி இங்கு முன்னே சிறப்பாக கூடிற்று என்று சொல்லி சொல்றார்கள். எதிர்கொண்டு அப்படியே முன்னாடி நின்று வணங்கி ஈரமன் மதுரப்பதம் அப்படின்னா, ஈரம்னா அன்பு கலந்த மெல்லிய இனிய சொற்களால் சொல்லணுமா, அன்போடு பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். பத்தராய் பணிவார் புராணத்தில் இதே மாதிரி ஒரு இடம் வருதுங்க. பத்தராய் பணிவார் யாருன்னா நல்ல பக்குவமுடைய அடியார்கள், சீவன் முத்த அடியார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத அந்த பாட்டில் சொல்றார். சேக்கிழார் பெருமான் சொல்றார். ஈசற்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் பூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார் அப்படின்னு. அது மாதிரி இந்த இடத்துலயே அதே மாதிரி சொல்றாரு. ஈரமன் மதுரப்பதம் பரிவெய்து அப்படின்னு சொல்லி, பரிவெய்துனா அன்பர்கள் தம்மிடத்து கருணை கூறும்படி முன்னுரை செய்தபின் அவர்கள் முன்பு எதிர்கொண்டு கைகள் குவித்து என்று சொல்லி சொல்றார். அதே மாதிரி சிறுத்தொண்ட நாயனாருடைய புராணத்திலையும் நாதனடியார்தமன் நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யார் அவர் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு சிறு தொண்டருங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா காரண பெயர் தான். அவருடைய பெயர் பரஞ்சோதியார். சிறு தொண்டர் பெயர் வந்தது காரணம் அடியார்களை கண்டா அப்படி குறுகி நிற்பார், அதனால அவருக்கு பேர் சிறு தொண்டர். நாதனடியார்தமன் நயப்பாட்டு வழிபாட்டால் மேதக யார் முன்பு மிகச்சிறியராய் அடைந்தார், ஆதலினால் சிறு தொண்டர் என நிகழ்ந்தார் அவனியின் மேல் என்று சொல்லி சொல்றாரு. இப்படி எல்லாம் அடியார்கள்ட்ட அவர் இருந்திருக்கிறார். அடுத்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பாட்டு அன்னம்பாளிப்பில் நம்ம தவறாமல் பாடக்கூடிய பாட்டு இந்த பாட்டு தான் இல்லைங்களா. நாளைக்கு எங்கே அன்னம்பாளிப்பு நடந்தாலும் இந்த பாட்டை கண்டிப்பாக பாடிடணும். அதே மாதிரி மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடு மன்னலார் அடியாத மாதிரி அமுது அந்த 2 பாட்டையும் கண்டிப்பாக நம்ம பாடணும். அதான் இந்த பாட்டு. கொண்டு மனை புகுந்து குலாபு பாதம் விளக்கியே மண்டு காதலின் அதனை திரை வைத்து அர்ச்சனை செய்தபின் உண்டி 4 விதத்தில் 6 சுவை திறத்தினில் ஒப்பில்லா அந்த நாயகர் தொண்டரிச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அப்படியே அடியார்கள் யாராவது அப்படி போயிட்டு இருக்கிறாங்க வைங்களேன், அவங்கள வீட்டுக்கு அழைத்து கொண்டு வந்து அப்படிங்கிறது அவர்களை தமது மனைக்குள்ளே அழைத்து கொண்டு
குலவுகின்ற அவர்களது திருவடிகளை விலக்கி அவங்க திருவடியெல்லாம் நல்ல பாத பூஜை செய்து, அது குலவுகின்ற திருவடின்னு என்னென்னா மோட்சத்தை தரக்கூடிய திருவடிங்கிறார். அடியாருடைய திருவடி நமக்கு முக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறார். அதாவது குலவு பாதம் அப்படிங்கிறது குலவுகின்ற திருவடி, மோட்சத்தை தரக்கூடிய அந்த திருவடி அப்படியே விலக்கி, அதற்கு பிறகு மிகுந்த ஆசையினாலே மண்டு காதலின் அப்படின்னார். அர்ச்சனை மண்டு காதலின் ஆதனத்திடை வைத்து அவங்களுக்கு ஆசனம் கொடுத்து அமரச் செய்து பாத பூசை எல்லாம் செய்து, அதற்கு பிறகு அதன்பின் 4 விதத்தில் இயன்ற 6 சுவை உணவுகளையும் ஒப்பில்லாத சிவபெருமான் அடியவர்களால் இச்சையில் அமுது செய்ய இது அருளுமாறு கொடுத்துள்ளார். சிவபெருமான் அடியவர்கள் இச்சையில் அண்டர் நாயகர் தொண்டர் இச்சையில் அமுது செய்ய அளித்துள்ளார். அப்படி போட்டோன்னு வச்சுங்களேன், பெருமான் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்து அந்த உணவை எடுத்துக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்றாருங்க. அதான் கொண்டு வந்து அழைத்து கொண்டு வந்து மோட்ச சாதனமாக குலவுகின்ற திருவடி, அதான் குலாபு பாதம் அப்படிங்கிறது. பாதம் விலக்கியது பாத்தியம் எனப்பெறும். பாத்தியம், அர்க்கியம், ஆசமனம் சொல்றோம் இல்லையா, இந்த இதில் நம்ம வழிபாட்டில் அது மாதிரி சிவபூசைக்குரியவை அடியார் பூசையாய் மாகேஸ்வர பூஜைக்கும் உரியது சோட சோபாச்சரம் என்று சொல்றார். அடியார் கமுதளிக்கும் பூசையில் பாதம் விளக்கும் நியதியும் அது காரணமாக பெற்ற பேரும் திரு பெண்ணாகடத்து கலிக்கம்ம நாயனார் சரியத்தில் பார்க்கலாம் என்று சொல்லி குறிப்பு கொடுத்திருக்கார். கலிக்கம்ம நாயனாருடைய பண்ணத்திலையும் அது மாதிரி மண்டு காதலின் நூல்களில் விதித்தபடி இயற்றுவது என்ற மட்டில் அமைந்து விடாது மனத்திலே மிக்கெழுந்த ஆசையினாலே. ஒரு விதி, மாகேஸ்வர பூஜனை இப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒரு விதி இருக்கு. அது மாதிரி செய்யறது ஒன்று, அடியார்கள் மேல உண்மையான அன்பு கொண்டு செய்யறது ஒன்று. அதான் மண்டு காதலின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க. அது என்னமே எதுவுமே சடங்குகளுக்காக செய்கிறத விட உள்ளன்போடு செய்கிறது தான் ஆற்றல் அதிகம், அதுக்கு தான் பவர் அதிகம். அதான் மண்டு காதலின் அப்படின்னாரு. அந்த உள்ளத்தில் மனத்திலே மிக்கிணந்த ஆசையினாலே அப்படின்னு சொல்றாரு. உண்டி 4 விதத்தில் 6 சுவை தரத்தில் என்று சொல்லி 4 விதத்திலும் 6 சுவை தரத்திலும் இயன்ற உண்டி என்று சொல்றாரு. அதாவது 4 வகையான உணவு என்னன்னா உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவனங்கிறாரு. 4 வகையான உணவு சாப்பிட்றது. அப்புறம் இந்த துவையலெல்லாம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நக்குவன. பருகுவன ஏதாவது பாயாசம் இந்த மாதிரி குடிக்கிறது. உண்பன, தின்பன, நக்குவன, பருகுவன அப்படிங்கிறது அதே மாதிரி பதார்த்தங்கள் எல்லாம் சாப்பிட்றது. இந்த மாதிரி 4 வகையான உணவு 6 சுவையோடு கொடுப்பாரா நாயனார். பாருங்க எப்படின்னு. அந்த காலத்துல நாம் இல்லாத போயிட்டோம். எல்லாரும் இருந்த அப்படியே அந்த பக்கம் வந்தங்க, அப்படி வந்துட்டு போலான்ட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி போயிடலாம். இளையான்குடி நாயனார் அப்படி பண்ணியிருக்கிறார். அதான் 4 வகையான உணவு. 4 வகையான உணவு என்னங்கிறது சிவகணை உரையில சொல்றார். தின்பன, உண்பன, நக்குவன, பருகுவன. அப்புறம் அறுசுவை எல்லாத்துக்கும் புளிப்பு, கார்ப்பு, இனிப்பு, தோற்பு, இதெல்லாம் அறுசுவையான உணவு என்று சொல்லி இதெல்லாம் அடியார்களுக்கு இப்படி எல்லாம் அவர் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாயக தொண்டர் இச்சையில் அமுது செய்ய, நாயகருடைய தொண்டர்கள் தமது இச்சையின்படி அமுது செய்ய, தொண்டர்களது இச்சையில நாயகர் நின்று அமுது செய்யும்படி என்றாலும் ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்றாருன்னா, சிவபெருமானுடைய தொண்டர்கள் ஆசையோடு அமுது செய்கின்ற பொழுது, விரும்பி அமுது செய்கின்ற பொழுது சாமி என்ன பண்ணுவாராம், அந்த அடியாருடைய ஆசை உள்ளத்துல நின்று அந்த அமுதை ஏற்றுக்கொள்ளுவார் அப்படின்னு சொல்றாரு. தண்டரு சிந்தை தபோதனர் தாம் மகிழ்ந்து உண்டது 3 போனமும் உண்டதும் அப்படிங்கிறது திருமந்திரம் சொல்லுது. அது எப்படி ஒரு அடியார் சாப்பிட்ட சாப்பாடு 3 போனத்திலையும் போய் எப்படி சேரும் அப்படின்னா, அது உரையாசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஒரு அடியார் சாப்பிட்ட சாப்பாடு எங்கே போகுதுன்னா அடியாருக்குள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு போகுது. அப்போ சிவபெருமானுக்கு போன உணவு எங்கே போகுது? 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கும் போகுது. மேல் உலகம், விண்ணுலகம், இப்போ இருக்கக்கூடிய நம்ம நடு உலகம், கீழே இருக்கக்கூடிய நர உலகம். இப்போ 3 உலகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நாம் அழைச்சி சாப்பாடு போட முடியுமா அப்படின்னா போட முடியாது. அவர் சிவனடியாருக்கு போடலாம் இல்லைங்களா? இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாட்டில் ஒரு நுட்பம் இருக்குதுங்க. நேரே வந்தவர் யாவராயினும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துக்கிறாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, பின்னாடி வந்த புலவர்கள் பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. பெரிய புராண ஆராய்ச்சின்னு அவர் ஒரு பெரிய நூல் உரையே செய்திருக்கிறார். அவர் என்ன செஞ்சிட்டாருன்னா, இளையான்குடி மாறநாயனார் அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டார். அடியார்களை மட்டுமல்ல, அவரை அடியார்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு போட்டார்னு குறுகிய பட்டத்தில் நிறுத்துறது தப்பு. அது சிவக்குணி ஐயா அடியார்களை மட்டும் போட்டார்னு சொல்லி, அது சிவக்குணியான்னு கூட அவர் எழுதல, முதலியார் அவர்கள் அப்படின்னு எழுதுறார். அவரும் முதலியார் தான். இவர் முதலியார் அவர்கள், இளையான்குடி மாறநாயனார் அடியார்களை மட்டும்
சாப்பாடு போடுறோன்னு எழுதுறாரு. அப்படி இல்லை, புராணத்தில் நேரே வந்தவர் யாவராயினும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சேக்கிழ பெருமான்னா, அதுக்கு முன்னாடி வரியில் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆரம் என்பு புனைந்த ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர். அதை விட்டுறார். அது இவங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கிறது. அப்புறம் இதை எடுத்துட்டு நம்ம ஐயா வேற, நமக்கு பெரிய சாமி, கோயம்புத்தூர் பெரிய சாமி என்ன பண்ணுச்சுன்னா, இந்த மாதிரி இந்த புத்தகம் நீங்கள் வாங்கி படித்து பாருங்கள், அவர் ஆசிரியர் அப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னாரு. அப்புறம் படிச்சுட்டு மீண்டும் அவருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு அதில் உடன்பாடு இல்லைங்க அப்படின்னு. என்ன இப்படி சொல்கிறீங்க, அவரே இப்போ எழுதியிருக்கார். அவர் எழுதுனா என்னங்க, சிவக்கணிய உரை என்ன இருக்குது, சிவக்கணிய உரை பாருங்கள், நீங்கள் மேலே இருக்கிற வரி என்னன்னு பாருங்கள். அதுக்கு இன்னொரு சான்றும் இருக்குது. திருவேலிமலையில் பஞ்சம் வந்தது. திருவேலிமலையில் பஞ்சம் வந்து எல்லாத்தையும் அழைச்சி சாப்பாடு போடல, அடியார்களை மட்டும்தான் சாப்பாடு போட்டாங்க. அதை பார்க்கணும் நீங்கள். பரமனடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்க என்று 2 பொழுதும் பறை நிகழ்த்தி சொல்லால் சாட்டி சோறிட்டார் துயர்வர் வறுமை தொலைத்திட்டார் அப்படின்னார். அல்லார் கண்டத்து அண்டர்பிரான் அருளால் பெற்ற படிக்காசு பல்லாறு என்ற வளம் பெருக பரமனடியார் ஆனார்கள் எல்லாம் எய்தி உண்க என்று. எல்லாத்தையும் அழைச்சி சாப்பாடு போடுற, அன்னதானம் போடுறது நாயன்மாருடைய கடமை கிடையாது. அவங்க யாருக்கு போட்டாங்க, அடியார்களுக்கு மட்டும்தான் போட்டாங்க. நீங்கள் வேணால் சேர்த்தறனா சேர்த்திங்க, கூட மாட்டோம், அது வேற. புராணத்தில் இதுதான் இருக்குது. புராணத்தில் இருக்கிறத மட்டும்தான் நம்ம சொல்லணும், இல்லைங்களா? அதனால் வந்து சிவபெருமானுடைய அடியார்களுக்கு இந்த பெரிய புராணம் என்னென்னா, பொதுவான அறங்களை சொல்லக்கூடிய நூல் கிடையாது. நம்ம மனசில் வச்சுக்கணும். இது சிறப்பு நூல். இதில் என்ன இருக்குது, அடியார் பெருமை இருக்குது, இன்னொன்று சிவபெருமான் பெருமை இருக்குது. அவ்வளோதான். நாம் அந்த அளவுக்கு தான் நம்ம நின்றுக்கணும். அப்புறம் உலகரங்கள் அங்கங்கே சொல்லப்பட்டிருக்கு. கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், மன்னன் எப்படி இருக்கணும், அதே மாதிரி மந்திரி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் சிறப்பு அப்படின்னு பார்த்தா பெருமான் அடியார், அது 2 தான். அதனால் வந்து ஆரம் என்பு புனைந்த ஐயர் என்பது தன்மையால் அப்படிங்கிறத விட்டுற, நேரே வந்தவர் யாவராயனுங்கிறத பிடிச்சிக்கிறாங்க. அப்படிலாம் நாம் பிடிக்கக்கூடாது. முதல் இருக்கிற வரியும் பார்க்கணும், அதுக்கு அடுத்து இருக்கிற வரியும் பார்க்கணும். இப்படி நாயகரும் அதுக்காக அந்த புத்தகத்தை வாங்கி, ஏன்னா ஒரு இடர்பாடுன்னு வந்தால் நம்ம தெளிவாக இருக்கணும், இல்லைங்களா? அந்த புத்தகத்தை வாங்கி பிரேமா பிரசுரத்தில் போட்டிருந்தாங்க. கோயம்புத்தூரில் போய் காந்திபுரத்தில் அந்த புத்தகத்தை வாங்கி அதை படித்து 223வது பக்கம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த பக்கம் கூட அதை படிச்சுட்டு அப்போவே ஃபோன் பண்ணி சொன்னேன், அதில் எனக்கு உடன்பாடு இல்லைங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. ஆமாங்க, உடன்பாடு இல்லைங்க. நீங்கள் முன்னாடி இருக்கிற வரியை விட்டு போட்டு அவர் அதை மட்டும் சொன்னால் எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? அப்படியெல்லாம் ஏற்றுக்க முடியாது. எவ்வளோ பெரியவங்களா இருந்தாலும் ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு. அப்படிங்களா அப்படின்னு பேசாமல் வச்சுட்டாரு. அது 2வது வந்து இல்லையா, சிவக்கணியாவுடைய உரைக்கு மேலே என்ன, எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு பொதுவான உரை சிவக்கணிய உரை. அதனால் அதில் எந்த ஒரு இடர்பாடும் நம்ம பார்க்க முடியாது. வேதம்னா வேதத்துடைய பெருமை சொல்லியிருப்பார், ஆகமம்னா ஆகமத்துடைய பெருமை சொல்லியிருப்பார், எல்லாமே இருக்குது. திருமுறைனா திருமுறையுடைய பெருமை சொல்லியிருப்பார், சாத்திரனா சாத்திர நுட்பங்களை சொல்லியிருப்பார். அதுதான் சிவக்கணிய உரை மேலே நோங்கி நிற்கிறதுக்கு காரணம். எதையும் மறைக்கல. சேக்கிழ பெருமான் என்ன சொல்லியிருக்கார், வேதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார், ஆகமத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார், அத்தனையும் அங்கே இருக்கு. அதுதான் உரையினுடைய சிறப்பு. யாருமே உரை செய்ய மாட்டேன்ட்டாங்க. சிவக்கணியா உரையே அதே போதும், அதுக்கு மேலே எல்லாம் ஒன்றும் உரை தேவையில்லைன்னு யாருமே உரை எழுதலை. இந்த உரையை வச்சு அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலான்ட்டு தான் நிறைய பேர் விமர்சனங்கள் அது மாதிரி கருத்து சொன்னாங்களே ஒழிய, அந்த உரைக்கு மேலே இன்னொரு உரை முழுமையாக யாரும் செய்ய முடியல. கு. சுந்தரமூர்த்தி அப்போ எழுதியிருக்காங்க, சிவக்கணியாவுடைய உரையில் இருக்கிறத எடுத்து தான் அதனுடைய இதை மட்டும் அப்படியே பிழிஞ்சு கொடுத்துருக்கிறார். இச்சையின்படி அமுது செய்ய அளித்தலாவது அவரும் வேண்டியன வேண்டியவாறு பெற்றுண்ண அளித்துள்ளார் அன்புடன் கொடுத்து உளராயினார் என்று சொல்லி குறிப்பென்று சொல்லி இப்பாட்டால் அடியார்களை உபசரித்து மாகேஸ்வர பூஜை செய்யும் முறை கூறப்பட்டது. எப்படி அடியார்கள் அழைச்சு மாகேஸ்வர பூஜை செய்யணும் அப்படிங்கிற இந்த பாட்டில் சொல்லப்பட்டிருக்கு. ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்து முன்னுரை செய்ய வேண்டுவன என்று சொல்ல இன்றைக்கும் மாகேஸ்வர பூஜைகளிலே திருப்பாட்டனையை பெரும்பாலும் ஓதி துதித்து பூசிக்கும் வழக்கம் காண்க. இவ்வாறு பூசிக்கப்பெற்ற அடியார்களான மாகேஸ்வரர்கள் செய்யும் ஆசீர்வாதமும் அதன் பயனும் வரும் பாட்டால் கூறினார் என்று சொல்லி, அதாவது இந்த இப்படி வந்து அடியார் பெருமக்கள் வந்து உணவு உண்டு,
அந்த மகிழ்ந்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்த பாட்டில் சொல்கிறார். அப்படி ஆசீர்வாதம் பண்ணதால இந்த நாயனார் எப்படி இருந்தார்னா குபேரனை போல வாழ்ந்தார். குபேரனை போல வாழ்ந்து நல்லா சிவப்பணிகள் எப்பவும் போல செய்துட்டு இருக்கிறார். அப்புறம் மீண்டும் ஒரு வறுமை வருது. ஏன் வறுமை? வறுமைன்னு கூட சொல்றது இல்லை, வறுமை பதம் அப்படின்னாரு சேர்க்கிற. வறுமை பதம்னா வறுமை போன்ற ஒரு நிலை அப்படின்னு. அது எதுக்கு அப்படி வந்தது அப்படின்னா, காசு பணம் இருக்கிற பொழுது யாரு வேணாலும் சிவபுண்ணியம் பண்ணுவாங்க, அது இல்லாத போலும் என்னுடைய அடியார்கள் செய்வாங்கிறத நம்மளை காட்டணுங்கிறதுக்காக சாமி அப்படி செஞ்சாங்க. செல்வம் மேவிய நாளில் செயல் செய்வதென்றையும் அல்லல் நல்குறவான போதிலும் வள்ளல் என்று அறிவிக்கவே அந்த செல்வம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆமாம், வறுமை பதம் அப்படிங்கிறார். வறுமை பதம் புக உன்னினார் தில்லை மன்னினார் அப்படின்ற அழகா இருக்கு. ஆளு நாயகர் என்பர் அளவிரான் அவர், ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உளம் மகிழவே நாளும் நாளும் நிறைந்து வந்து நுகர்ந்த தன்மையின் நன்மையால் நீளும் வானதியின் பரப்பு நெருங்கு செல்வ நிலாவியன் என் தோழினார் அழகைக்கு இருத்திய தோழனார் என வாழும் நாள். அப்படி குபேரனை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவ்வளவு செல்வம் வந்துருச்சு. அடியார் பெருமக்கள் ஆசீர்வாதம் செஞ்சதுனால சொல்றாரு பாருங்க, ஆளும் நாயகர் அன்பரானவர் அளவிலார் உளம் மகிழவே அப்படின்னார். அதுங்க இது வரைக்கும் அந்த அடியார் பூசைக்கு மேல இன்னொரு பூசை கண்டுபிடிக்கலைங்க. ஆமா, இருக்கிறதுலயே பெரிய பூஜை என்னன்னா அடியார் பூஜை. ஆமா, அதுக்கு தான் சீலமார் பூசை இந்த சரீரத்திலாம் கடைசியா வருது. சீலமார் பூசை செய்த திருத்தொண்டர் தம்மை நோக்கியும்பார் சேக்கிழ பெருமார். சீலமார் பூசை மகேஸ்வர பூஜை அப்படின்னாரு. சாப்பாட்டு எப்படி சொல்லணுமா, அடியாரை கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டேன்னு சொன்னாவே தப்பு, சொல்லக்கூடாது. அடியாரை கூட்டிகிட்டு போய் அன்னம்பாளிப்பு செஞ்சங்க, அடியாருக்கு அமுது செஞ்சங்க, அடியாருக்கு மகேஸ்வர பூஜை பண்ண, இப்படி தான் சொல்லணுமா. அன்னதானம் பண்ண, அடியார்களுக்கு அன்னதானம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அன்னதானங்கிறது பொது இல்லைங்களா, மக்களுக்கு செய்யக்கூடியது, பொது மக்களுக்கு செய்யக்கூடியதுக்கு பேர் தான் அன்னதானம். அடியார்களுக்கு செய்யக்கூடியதுக்கு பேர் அன்னதானம் கிடையாது. அது மாகேஸ்வர பூஜைன்னு சொல்லணும். அப்படின்னா அன்னம்பாளிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும். இல்லைன்னா அமுது படைச்சோம் அப்படின்னு சொல்லணும். இப்படி தான் சொல்லணுங்க. எந்த இடத்துலையும் அடியார்களுக்கு அன்னதானம் அப்படின்னு எங்கேயும் வராது. இது நம்ம கவனமாக பார்க்கணும். புராணத்தில் அப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறார். அப்படி எல்லா உயிர்களையும் தமக்கு ஆளாக்கூடிய இறைவனது அன்பராயினார்கள் அளவில்லாதவர்கள் மனமகிழ்ந்து ஒவ்வொரு நாளும் பெருகி கூடி வந்து திருவமுது செய்து இவருடைய அன்பினை அனுபவித்த தன்மையின் பயனாகிய நன்மையினாலே நீடும் பெரும் செல்வங்களின் பரப்பும் நெருங்கு செல்வங்களும் நீடித்து பெருக்கெடுக்க என் தோழராகிய சிவபெருமான் அலகாபுரியினை ஆளும்படி அமைத்த தமது தோழனாராகிய குபேரனே இவர் என்று சொல்லும்படி நாயனார் வாழ்ந்து வருகின்ற நாளிலேன்னு. அப்படியே குபேரனை போல வாழ்ந்து வர்றார். அப்படின்னா அவ்வளவு செல்வம் பெருகிடுச்சு. அடியார்களுக்கு அன்னம்பாளிப்பு செஞ்சு அவ்வளவு செல்வம் பெருகிடுச்சு அப்படிங்கிறார். நாயகர் அன்பரானவர் வேணையார் அடியார், பெருமானுடைய அடியார்கள் நாயகர் தொண்டர் என்று சொல்லி சொல்றார். அரணுக்கும் அடியார்க்கும் வேற்றுமை தொகை நிற்பதும் அமைவாம் என்று சொல்லி நாயகரும் அன்பரும் என்று சொல்லி சொல்றாருங்க. அன்பர்களுக்குள்ளே நின்று நாயகரும் அமுது கொண்டறிவை குறிப்பாம் என்று சொல்லி சொல்றாருங்க. அடியாராகிய நாயகரே அமுது கொள்ள வந்தமையும் குறித்தது. இங்க வந்தது யாரு? சிவபெருமானே வராரு. அடியாரா வந்தது. காரைக்கால் அம்மையார் வீட்டுக்கு அடியார் தான் போறாரு. ரெண்டுக்கு வேறுபாடு. இளையான்குடி நாயனார் வீட்டுக்கு இறைவனே அடியாரா வர்றார். இயற்பகை நாயனாருடைய வீட்டுக்கு இறைவனே அடியாரா வர்றார். ஆனா காரைக்கால் அம்மையாருடைய வீட்டுக்கு யார் போறாங்கன்னா ஒரு அடியார் தான் போறார். ஒரு வயதான ஒரு அடியார் போறார். அளவிலார் அப்படின்னார். வகையாலும் தொகையாலும் மட்டுமின்றி பெருமையினாலும் என்று சொல்லி சொல்றாருங்க. நீளும் மாநதியின் பரப்பு அப்படின்னு சொல்லி செல்வங்களின் வரை தொகைகளின் பெருமை குறித்து சொல்றாருங்க. என் தோழினார் அப்படின்னு சிவபெருமான் என் தோல் வீசி நின்று ஆடும் பிராந்தன் அப்படின்னு சொல்லணும்ல. என் தோல் அதான் என் தோழினான் அழகை கிருத்திய தோழனார் எனும் வாழினார். அழகை கிருத்திய தோழனார்னா குபேரனை சிவபெருமான் தோழர் என்பது வழக்கு. ஆமாங்க, குபேரனை சாமி தோழராக வச்சிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு வழக்கு. ஆமாம், இதில் நம்பிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது கூட அதை சொல்கிறாருங்க. சிவபிரகாஷ் சாமிகள் சொல்கிறாரு. ஏற்கனவே சுந்தரருக்கு நல்ல செல்வ செழிப்பில் இருக்கக்கூடிய குபேரன் தோழனாக இருக்கிறான். அப்புறம் சாமி பார்த்தாராம்,
சரி செல்வ செழிப்புள்ள குபேரன் நம்மளுக்கு தோழனா இருக்கிறான், நல்ல அறிவில் சிறந்த ஒரு அறிவாளி தோழனா வேணும்னு நினைச்சார். அதுக்காக சுந்தரரை என்ன பண்ணாராம், தங்கிட்டு இருக்கக்கூடிய சுந்தரரை மீண்டும் மண்ணுலகத்துக்கு சாமி வந்து அனுப்பி வச்சார். அவர் திருவள்ளால தானே வர்றாரு, அதை சொல்றாருங்க. அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு, அழகைப்பதினா அழகாபுரி, குபேரன் இருக்கக்கூடிய அழகாபுரி. அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறழ்ந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவான் நினை தோழமை கொண்டான், சிறந்த அறிவு வடிவாய்த்தகளும் முதல்கண் பெருமானே அப்படின்றார். அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டனர். அதாவது சிவபெருமானே வந்து அறிவு வந்து எப்படின்னா அறிவு பொருளாகவே இருக்கக்கூடிய சிவபெருமான். அப்படி இருக்கக்கூடிய சிவபெருமான் அழகாபுரியில் இருக்கக்கூடிய குபேரனை தோழனாக கொண்டான். அப்படி தோழனாக கொண்டது மட்டுமல்லாமல் சுந்தரரை வந்து அறிவில் சிறந்த ஒருத்தர் வேணும், ஒரு மேதை வேணும் அப்படின்னு சொல்லி சுந்தரரை காத்துட்டு இருந்தார். அதுக்காக பல ஆண்டுகள், பல 100 ஆண்டுகள் காத்து கொண்டிருந்து அதற்கு பிறகு சுந்தரரை தோழமையாக கொண்டார் என்று சொல்றாரு. அதில் என்ன சொல்லலாம், துறந்த முனிவர்களும் பறவை துணைவா அப்படின்னாரு. சுந்தரர் மூர்த்தி சாமிகள் வந்து எப்படின்னா, உபமன்ய முனிவரெல்லாம் வழிபாடு செய்திருக்கிறார் இல்லையா, முனிவரெல்லாம் வழிபாடு செய்யக்கூடிய சுந்தரர். ஆனால் அவர் எப்படின்னு 2 கல்யாணம் பண்ணியிருக்கார். 2 கல்யாணம் பண்ணி பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியாரோட இல்லறம் நடத்தி மேலே போகிறார். ஆனால் யார் வணங்குறா, உபமன்ய முனிவர் வணங்குறார். அதாவது துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டார். சைவத்தில் வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு காரணம் இதே கிடையாது. பெருமானுடைய திருவடியில் எவ்வளவு அன்பு இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயம். அதாவது திருமணமானவங்க என்னம்மா ஞானசம்பந்தர் இருந்தார். ஆமாம், இல்லை ஞானசம்பந்தர் வந்து திருமணம் ஆனதோடு சரி அந்த திருமண வேள்வியிலேயே போயிடுறாரு. திருமண வேள்வி ஞானசம்பந்தர் எல்லாம் அதுக்கு பிறகு 100 ஆண்டுகள் கழிச்சு தான் சுந்தரர் வராரு. ஆனால் சுந்தரருடைய தோழமை தான் இங்கே பேசப்படுது. அது அவர் எப்படின்னா 3 வயதிலேயே ஞானம் பெற்றவர். உமையம்மனுடைய திருமுலைப்பாலில் அம்மா கலந்து கொடுத்து ஞானம் பெற்றவர். ஆனால் சுந்தரருக்கு வந்து என்னன்னு தெரியல, சுந்தரர் தான் அவர் தோழமை கொள்ளணும் அப்படிங்கிறது சாமியினுடைய விருப்பம். ஞானசம்பந்த பெருமான பிள்ளையாக ஏற்றுட்டார், ஒரு மகனாக ஏற்றுட்டார். சண்டீஸ்வர நாயனார் மகனாக ஏற்றுட்டார். அப்பர் சாமி அடிமை. ஆமாம், எப்பொழுதும் அவர் அழுது புலம்பி அப்படி பணி செய்து கொண்டிருந்த அடிமை, ஆண்டான் அடிமைங்கிறது அங்கே. ஆமாம், தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னார். ரொம்ப முக்கியம். பணி செய்து இருப்பதுன்னு கூட சொல்லலை. நீ என்னமோ செஞ்சுட்டு போ சாமி, நான் உனக்கு தொண்டு செஞ்சு இப்படியே கிடக்கிறேன், என்னமோ பண்ணிட்டு போ, அவ்வளோதான். தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே சொன்னது மட்டுமல்ல, கடைசி வரைக்கும் புகழூர் வரைக்கும் போய் செய்தார். அதனால் அவர் ஆண்டான் அடிமை, அவர் மகனான் தன்மை, இவர் தோழமாக இருக்கு. சாமிக்கு விருப்பம் சுந்தரரை தோழமையாக கொள்ளணும்னு. அதனால் சுந்தரரை பிடிக்கும் சாமிக்கு ரொம்ப. அப்படி இருத்திய என்று சொல்லி அழகை கிருத்திய தோழனார் என்று சொல்லி சொன்னார். இப்போ எப்படி இருக்காருன்னா, ஒரு பெரிய குபேரனை போல வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நாயனார் வந்து பெரிய குபேரன் அளவுக்கு செல்வத்தில் உயர்ந்து நிற்கிறார். அப்படி இருக்கிற பொழுது சாமி என்ன செஞ்சார் அப்படின்னா, நமக்கெல்லாம் இப்போ நம்ம வசதி வாய்ப்புகள் காசு பணம் இருந்தால் யார் வேணாலும் தொண்டு செய்வோம் இல்லையா, அது இல்லாத போனாலும் என்னுடைய அடியார்கள் செய்வாங்க அப்படிங்கிறத நமக்கெல்லாம் காட்டணும்னு சாமி நினைச்சாரு. அதனால வறுமை வர்ற மாதிரி ஒரு நிலையை நாயனாருக்கு அது ரொம்ப வேகமாக அப்படியே அந்த செல்வமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரையுது. அதான் சொல்ற, செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதன்றியும் மெய்யினால்னா இறைவனுடைய திருவருளால் அர்த்தங்க. இறைவனுடைய அதை மெய்யினால் அப்படிங்கிறது. அல்லல் நல்குறவான போதிலும் வல்லல் என்று அறிவிக்கவே மல்லல் நேடிய செல்வம் வெள்ள மறைந்து நாள்தோறும் மாறி வந்து ஒல்லையில் வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார். சாமி இப்போ வர்றாருங்க. சாமி வந்து எப்போ வர்றாரு, அப்படி வறுமை வருகின்ற பொழுது நாயனாருடைய வீட்டுக்கு வரப்போறார். ஆமாம், செல்வம் மேவிய நாளிலே செயல் செய்வதென்றையும் அல்லல் செய்வதென்றையும் மெய்யினால் அல்லல் நல்குறவான போதிலும்னார். செல்வங்கள் மிகுத்திருக்கும் காலத்திலே இச்செயல்கள் யார் வேணாலும் செய்வாங்க. காசு பணம் இருந்தால் செய்யறதுக்கு என்ன செய்வாங்க. ஆனால்
மெய்யினாலே துன்பம் தரும் தரித்திரம் வந்த காலத்திலும் இச்செயல் செய்ய இவர் வல்லவராவர் என்ற உண்மையை உலகுக்கு அறிவிக்கும் பொருட்டாகவே. சாமிக்கு தெரியும், சாமி நம்மளை சோதனை பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாதுங்க. யார் யார் எந்த நிலையில் இருக்கிறங்கிறது அவனுக்கு தெரியும். யார் யாரெல்லாம் உண்மையாக தொண்டு செய்கிறோம், யார் யாரெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே அவனுக்கு எழுதும் கீழ்கணக்கு இன்னும் பரியசனேன்ட்டார். அதனால சாமிக்கு தெரியாதில்ல, நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைக்கிறார். அதான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ எல்லாத்துக்கும் தெரியணும் இல்லையா? இப்போ இளையான்குடி மாறனாயினார் இப்போ சாமி வந்ததுனால தான் அந்த பெருமை எல்லாத்துக்கும் தெரியுது இல்லைங்களா? தொண்டரை விளக்கம் காண நன்னறி எதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பியுய அன்னறி காட்டு மாட்டால் அரிச்சவ யோகியாகினார். எதுக்கு அடியார் வீட்டுக்கு சாமி வந்தார் அப்படின்னா தொண்டரை விளக்கம் காண அப்படின்னார். ஒரு அடியார் இவ்வளவு சிறப்புடையவர் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சாமி நினைச்சாரு. தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சதுனால அவரே அடியார் மாதிரி அதை செய்தார். ஸோ அதுக்கு பேர் சோதனை இல்லை, விளக்கம் செய்வது அப்படின்னு சொல்லி பொருளுக்கு. தொண்டரை விளக்கம் காண, அப்புறம் நன்னெறி இதுவாம் என்று ஞாலத்தோர்னா உலகத்தார்கள், உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஞாலத்தோர் விரும்பியுய்ய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகினார். சிவயோகியா சாமி அப்படியே வர்றாரு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே தான் இங்கேயும் எல்லையில் வறுமை பதம் புக அப்படின்னு சொல்லி சொன்னார். வறுமைன்னு சொல்லல, அதாவது வறுமை போன்ற ஒரு நிலை அப்படிங்கிறார். ஆமா, செல்வங்கள் மிகுந்திருக்கும் காலத்தில் செயல் செய்வதென்றையும் மெய்யினாலே துன்பம் வரும் தரித்திரம் வந்த காலத்திலும் இச்செயல் செய்ய இவர் வல்லவராவர் என்ற உண்மை உலகுக்கு அறிவிக்கும் பொருட்டாக செழித்து நீடி வந்த அத்த செல்வங்கள் மெல்ல மறைந்து போய் நாள்தோறும் மாறி பின் விரைவிலே வறுமையாகிய நிலை, வறுமைன்னு சொல்ல வறுமையாகிய நிலை சேருமாறு தில்லையில் மண்ணு இறைவனார் திருவுளம் செய்தனர். இதெல்லாமே இறைவனுடைய திருவுளம் தான் இல்லைங்களா? அவனுடைய திருவுளம் இல்லாமல் நடக்காது எதுவுமே. கண்ணப்பநாயனாருடைய புராணத்தில் சிவகோசரியர் வர்றார் இல்லையா? சிவகோசரியர் வந்த உடனே இந்த எலும்பு துண்டெல்லாம் கிடக்குது, அந்த கறி துண்டுகள் எல்லாம் கிடக்குது, நாய் போன தாரையெல்லாம் கிடக்குது. தெரிஞ்சுக்கிறாரு யாரோ ஒரு வேடர் தான் இப்படி எல்லாம் செஞ்சிருக்கிறாங்கன்னு. அதுக்கு அவர் என்ன கேட்கிறாருன்னா, உங்க திருவுளம் எப்படி சம்மதிச்சது? யாரோ ஒரு வேடன் கறியெல்லாம் வச்சு படைச்சிருக்கிறான், நாயெல்லாம் போயிட்டு இருந்திருக்குது. ஆனா உங்க திருவுள்ள சம்மதம் இல்லாத எப்படி நடக்கும்? அதுக்கு நீங்க எப்படி திருவுள்ள சம்மதம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி சிவகோசரியார் சாமிகிட்ட கேட்கிறாரு. உங்க திருவுள்ள எப்படி சம்மதமாச்சு? அப்ப எல்லாமே என்ன சொல்றாரு? வறுமை பதம் புக உண்ணினார் தில்லை மன்னினார் அப்படின்னா சாமியினுடைய திருவருளால அந்த வறுமை வந்திருக்குது. அது மெய்யினால் அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி எல்லாம் சொல்றார். மெய்யினால் நல்குறவான போதிலும் செல்வம் அடியார் பூசை நன்மையால் செல்வம் பெருகியது. இப்ப இறைவனுடைய திருவருள் காரணமாக வறுமை பொருந்தியது. ரொம்ப முக்கியங்க. அடியார்களுக்கு அன்னம்பாலிப்பு செஞ்சதுனால என்ன வந்தது? செல்வம் வந்தது. இப்ப இறைவனுடைய திருவருள் கருணையினால வறுமை வந்தது போல ஒரு நிலை வந்திருக்கு. அத மெய்யினால் அப்படின்னு சொல்றார். ஆமா, அப்படி வறுமை பொருந்திய காலத்திலும் செல்வமும் வறுமையும் திருவருளினாலே எய்துவன. இவற்றில் எது எய்தினும் தமது நிலை நின்றும் பிறளாத உண்மை கொள்கையினற்றால் உணர்ந்தோர் கடன் என்பது திருக்கூட்ட சிறப்புல பாடுறோம் இல்லையா? கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னு சொல்லி, அது இவருதான். கேடுன்னா கீழான ஒரு நிலை, ஆக்கம்னா ரொம்ப மேல இருக்கக்கூடிய நிலை. ரெண்டுலயும் ஒரே மாதிரி இருப்பாங்க அடியார். அதான் இளையான்குடிமார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாம் விரலின் விளங்கினார் அப்படின்னு. அதுதான் அடியாருடைய உரைப்பு. இளையான்குடி மாறனாயனன் என்றது அதுதான். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவாரோட. ஓடு அப்படிங்கிறது வறுமை நிலை, செம்பொன் என்று சொல்லுவது செல்வ நிலை. ரெண்டுலேயும் ஒரே மாதிரி பணி செய்யக்கூடியவங்க நம்முடைய நாயன்மார். நம்மளால முடியாது இல்லைங்களா? நம்மளால முடியாது, உண்மையிலேயே முடியாது, செய்ய முடியாது. ஆனால் அவங்க அப்படி அல்ல, எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி மீண்டும் அப்படியே தொடர்ந்து செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் நாயன்மார்களுக்கு நமக்கு இருக்கக்கூடிய வேறுபாடு தான். அதனால தான் அவங்களுக்கு பேர் பெரியார் அப்படின்னு சொன்னாங்க. செயற்கரிய செய்வர் பெரிய, சிறிய செயற்கரிய செய்ய. நம்மளாம் சிறியவர்கள் தான், அவங்க பெரியவர்கள் தான். ஆமாம், அதனால அதான் சொல்றாரு. அப்படி வல்லர் அப்படின்னு சொல்றாரு. செல்வம் அந்த காலத்து அடியார் பூசை செய்வதற்கு அடியார் திறத்து நிறைந்து திருந்திய சிந்தை வேண்டும். நல்குரு வந்தபோது அது செய்வதற்கு அதனினும் பெரியதொரு வன்மை வேண்டும்னார். ரொம்ப முக்கியங்க. என்ன சொல்றாரு? ஒரு நல்ல பெரிய பணக்காரனா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் ஒருத்தர், அவங்க பணிந்து அடியார் பூஜை செய்யறதுன்னா ரொம்ப ரொம்ப பக்குவம் வேணும் இல்லைங்களா? இந்த பக்குவம் இல்லைன்னா யாரையும் நம்ம வணங்க மாட்டோம். அதே மாதிரி யாருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வணங்கி பூஜை பண்ண மாட்டோம். அதுக்கு ரொம்ப பக்குவம் வேணும். பெரிய பணக்காரர் அப்படி செய்யறதுக்கு பக்குவம் வேணும்.
சரி, வறுமை வந்த பின்னாடி இது மாதிரி எல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப வன்மை வேணும் அப்படிங்கிற மனசில் தைரியம் வேணும், இல்லைன்னா செய்ய முடியாது. ரெண்டும் வேணும். நல்ல வசதியாக இருக்கக்கூடியவங்க பணி செய்கிறதுக்கு அவங்களுக்கு பக்குவம் வேணும். நாமெல்லாம் போய் இவங்களெல்லாம் வணங்கணுமா அப்படின்னு நினச்சா செய்ய மாட்டாங்க இல்லையா? அப்படியே இல்லை. ஆனால் அதே மாதிரி வறுமை வந்த காலத்தில் இதெல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப மனசில் தைரியம் வேணும், இல்லைன்னா கடனெல்லாம் வாங்கி செஞ்சுருக்குறது. நம்ம சொல்கிறோம் கடனெல்லாம் வாங்கி ஏன் செய்யணும் அப்படிங்கிறோம், ஆனால் கடனெல்லாம் வாங்கி செஞ்சுருக்கிறது அதுதான் முக்கியம். இருந்தால் செய்ய, இல்லைன்னா கம்மன் விடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படி அல்ல. நாயன்மார்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இருக்கிற பொருளை விற்று செஞ்சுருக்கிறாங்க, கடனை வாங்கி செஞ்சுருக்கிறாங்க. நம்மெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியல இல்லைங்களா? அதனால் அவங்களோட நம்ம ஒப்பிட்டு நம்மளை பார்க்கவே கூடாது. நல்குறவு அப்படின்னா வறுமைங்க. நல்குறவு வந்தபோது அது செய்வதற்கு அதனினும் பெரியதொரு வன்மை வேண்டும் என்பவர் வல்லர் என்றார். உலகம் அறிந்துயும்படி மனிதருக்கு அறிவிப்பதற்காக இந்த மாதிரி வர்றார். அடியார்களுக்கு வரும் வறுமை முதலிய துன்பம் போல காண்பனை எல்லாம் இறைவன் அருளால் இவ்வாறு ஒவ்வொரு நற்காரணம் பற்றி வருவனவை அன்று வேறென்று பராரர்த்தம் முதலியவற்றை அனுபவித்து கழிக்கும் முகத்தானும் அல்லது அன்பனை வழிமுறையாத ஆக்கும் முகத்தானும் இன்ன பிறவாற்றானும் வருவன. இவ்வாறு ஒரு விண்ணலை போன்ற தோட்டங்களை கண்டு மயங்கி அடிமைத்தரத்தில் அவச்சாரப்படாதிருத்தல் அறிவோர் கடல். ரொம்ப முக்கியங்க. எந்த நிலைமை வந்தாலும் நம்முடைய நிலையிலிருந்து நம்ம மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியங்க. செல்வம் மறைந்து நாள்தோறும்னார். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே வருது. கொள்ளையில் அப்படின்னா விரைவிலே, ஆமாம், வேகமாக அந்த செல்வமெல்லாம் வறுமை பதம் செல்வம் சுருங்கும் நிலை. உண்ணினார் தில்லை மன்னினார் அப்படின்னார். உண்ணினார்னா திருவுளம் செய்தார்னு அர்த்தங்க. உண்ணினார்னா சாமியினுடைய திருவுளம். இப்போ இந்த வறுமை எப்படி வந்ததுன்னா அந்த கூத்தப்பெருமானுடைய திருவுள காரணமாக வந்தது. உண்ணினார் அப்படின்னு சொல்றார். தில்லை மன்னினார் அப்படின்னார். தில்லைனா அம்பலத்தில் அருளாகி ஐந்தொழில் கூத்து இயற்றக்கூடிய மன்னினார்னா நிலைத்துள்ளவர். இந்த மன்னினார் அப்படின்னா இந்த இடத்துல நிலை பெற்று இருக்கக்கூடியவர் அர்த்தங்க. ஆமாம், இந்த அடியார் பூஜை செய்யறதுல அவ்வளவு சிறப்பானது. ராகவன் ஐயா இப்போ திருவடி அடைஞ்சிட்டாங்க போன வாரம். உங்களுக்கு எத்தனை பேருக்கு அவரை பற்றி தெரியும்னு தெரியாதுங்க எனக்கு. ஆனால் அவர் ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்தவர் இல்லைங்களா? அவர் ஒரு அந்தனர் குலத்தை சார்ந்தவர். ஒரு வங்கியினுடைய மேலாளராக இருந்தவர். அவர் எம்எஸ்சி படிச்சிருக்கிறார். ஆங்கில புலமை, அளவற்ற ஆங்கில புலமை, எல்லா நாலேஜ் இருக்குது அவருக்கு. அவருக்கு தெரியாததே கிடையாதுங்க. பெரிய புராணம் படித்தோன்னே வேலையை முதல்ல ரிசைன் பண்ணார். வேலையை ரிசைன் பண்ணி முழுக்க அடியார்களுக்கு தொண்டு செஞ்சார். ரிசைன் பண்ணுற பொழுது 30 வருஷத்துக்கு முன்னாடி 8 லட்ச ரூபா பணம் வந்து, அந்த 8 லட்ச ரூபாய் பணம் என்ன பண்ணார்னா பையனுக்கு பிள்ளைக்கெல்லாம் டெபாசிட் பண்ணல, அத்தனை அடியார்களுக்கு செலவு பண்ணார். பல அடியார்களுக்கு வசதியெல்லாம் அடியார்கள் படிக்க வச்சார். உடம்பு செல்லாதவங்களுக்கு மருத்துவ செலவு பண்ணார். அன்னம்பாளிப்பு செஞ்சார். அடியார்களுக்கு அழைச்சி கூட்டமாக அன்னம்பாளிப்பு செஞ்சார். 8 லட்ச ரூபாய்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கி எவ்வளவு, அது எத்தனை கோடி ஆகுன்னு பாருங்களேன். அவ்வளவு பணத்தையும் அடியார்களுக்கே செலவு பண்ணார். தன்னுடைய வங்கியினுடைய ஏடிஎம் கார்டு அவர்கிட்ட இருக்காது, திருக்கூட்ட அடியார்கிட்ட தான் இருக்கு. அது திருக்கூட்ட அடியாருங்க வந்து வாங்கி கொடுக்கறத, அந்த அவர் குடும்பத்தை சாப்பிட்றது எல்லாமே வந்து அதில் தான். அந்த தன்னுடைய சாப்பாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே அடியார்களுக்கு தாங்க. அவர் வந்து அடியார்களை தான் கடவுளாக நினச்சி வழிபாடு செஞ்சது சிவராகவ ஐயா. அந்த மாதிரி எல்லாம் ஒருத்தரை பார்க்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அடியானுடைய வீட்டுக்கு 2 முறை வந்திருக்கிறார் ஐயா வீட்டுக்கு. ஆமாம், அது ரொம்ப முக்கியம். இப்போ நாமெல்லாம் வந்து அவர் உயிர் போகுன்னு அவருக்கு தெரியுது. ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா அவரோட பென்ஷன் தொகையை எடுத்துகிட்டு வர சொல்லி வீட்டில் வச்சுட்டு, அடியார்கள்லாம் எல்லோரும் வருவாங்க. வரக்கூடிய அடியார்களுக்கு எல்லா நேரத்திலும் நீங்கள் சாப்பாடு போட முடியாது, அன்னம்பாளிப்பு செய்ய முடியாது. அன்னம்பாளிப்பு செய்ய முடியாத காலத்தில் ஒவ்வொரு அடியாருக்கும் 100 ரூபா கொடுக்கணும். அன்னம்பாளிப்பு செய்ய முடியலன்னா 100 ரூபா கொடுக்கணும். அதனால் இப்போவே நான் பணத்தை எடுத்து வச்சிடறேன்னு சொல்லி அந்த பணக்கட்டெல்லாம் கார்த்தின்னு ஒரு அடியார் வச்சுருந்தார். நாங்கள் போனது 10:30 மணிக்கு போனோம். 10:30 மணிக்கு போய் 11:30 மணி வரைக்கும் அங்கே இருந்தோம். அப்புறம் நாங்கள் புறப்படலான்ட்டு, நாங்கள் 3 பேரும் 4 பேரும் புறப்படலான்ட்டு உட்காந்தோம். கார்த்தின்னு ஒருத்தர் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார். ஐயா ஒரு விண்ணப்பங்க ஐயானார். சொல்லுங்க ஐயா அப்படின்னு. இந்த மாதிரி ஐயாவுடைய விருப்பங்க, நீங்கள் வேண்டான்னு சொல்லிடாதீங்க. ஐயாவுடைய விருப்பம்னா கொடுங்க, நான் முதல்ல வாங்கிக்கிறேன்னு கொடுங்க அப்படின்னா 100 ரூபா எனக்கு கொடுத்தாரு. அப்புறம் அவங்களுக்கு கூட வந்த எங்களுக்கு 100 ரூபா, எங்கள் 4 பேர்த்துக்கு 400 ரூபா கொடுத்தாங்க.
அடுத்த நாள் ஒரு 1000 அடியார் வந்திருப்பாங்க. நான் வந்து விட்டுட்டா போக முடியாது, அவரை போய் பார்த்தே ஆகணும். எனக்கு வந்து கேள்விப்பட்ட உடனே நான் அப்போவே அனுஷ்டானம் பண்ணிகிட்டு இருக்கிற போது ஃபோன் வந்தது, முடிவு பண்ணிட்டேன். வீட்டாமல் என்ன நான் பாட்டுக்கிறதுக்கு நீங்கள் விட்டு போட்டு போகிறீங்க அப்படி இப்படின்னு புலம்புனாங்க. அதெல்லாம் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்துக்குவாங்க, அசோகா வந்து பார்த்துக்கணும்னு எங்கள் அக்கா வேணும் ஃபோன் பண்ணி வந்து கொத்தை பார்த்துக்கப்பா அப்படின்ட்டு நம்ம கோவிலுக்கு திருப்பூர் போயிட்டான். ஏன்னா விட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் போக முடியாது, பல சோழி நம்மளுக்கு வந்துடும். அதனால் அப்போவே போகணுன்னு சொல்லிட்டுங்க 6 மணிக்கு புறப்பட்டேன், 10 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். அப்புறம் அங்கே இருக்கிற அடியாரில் எப்படிங்க அதுக்குள்ளே வந்தீங்க, எப்படிங்க அதுக்குள்ளே வந்தீங்க, இன்னும் உள்ளூர்காரரே வந்து சேரல அப்படின்னாங்க. கேள்விப்பட்டோன்னே வரணும்னு தோணுச்சு, வந்துட்டேங்க. என்னால் நாளைக்கு இருக்க முடியாது, எடுக்கிற வரைக்கும் இருக்க முடியாது, வந்து 1 மணி நேரம் ஐயா கூட இருந்துட்டு போகலான்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி எல்லாருமே அது அவங்க உள்ளூர்காரர் கொஞ்சம் பரவாயில்ல நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க. முருகேஷ் தெரிஞ்சுதான் வந்திருப்பாரு, நான் சொல்லலை, அது என்னன்னு தெரியல. போயிட்டோம். ஒரு போயிட்டுருக்க குமரலிங்க ஐயா தெரிஞ்சிருந்தால் நான் காலையில் போயிடலாமான்னாரு. அதனால தான் நான் சொல்லாதையே போகிறேன். யாராவது ஒருத்தர் காலையில் போயிடலான்னு சொல்லுவாங்க, அப்புறம் காலையில் நம்மளுக்கு நேரம் இருக்காது. அதனால தான் நான் கிளம்பி போயிட்டுருக்குறேங்க ஐயா, நான் திருச்செங்கோடு தாண்டிட்டேன், நான் இருந்தாலும் போக முடியாதுங்க, நான் காலையில் போனால் நீங்கள் வந்து பார்த்துங்க, நான் புறப்படுறேங்க ஐயா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் அவர் இருந்திருக்கிறார். அப்படின்னா அந்த அம்மா அதாவதுங்கய்யா தன்னுடைய வைரம் மூக்குத்தி எல்லாம் கழட்டி அடியார்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா அவ்வளோ பிராமணத்தை பெண். அவங்க கிட்டத்தட்ட எனக்கு தெரிய அந்த அம்மாவுக்கு ஒரு 10,000 பாட்டாவது மனப்பாடம் இருக்கு. ஒரு பதிகம் எடுத்தாங்கன்னா முதல் பாட்டுலேருந்து திருக்கடைக்காப்பு வரைக்கும் பாடுவாங்க. அந்த அம்மா தான் பாடுவாங்க, பண்ணோட பாடுவாங்க. அந்த பாட்டுக்கு ஐயா விளக்கம் சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. ஐயா பேசுகிற பொழுது ஒரு பாட்டு வரலைன்னா அம்மா தான் எடுத்து கொடுப்பாங்க. 4286 பாட்டு மனப்பாடங்க சிவராகவையாவுக்கு. நம்மெல்லாம் அவர் கால் தூசி கூட ஆக மாட்டோம். நம்மளை சொல்கிறாங்க மனப்பாடம் நிறைய பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை பார்த்து பழகினது தான் அந்த பெரிய புராணத்தை மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டே எனக்கு வந்து அவரை பார்த்து தான் வந்ததுங்க. அடியான் இல்லத்துக்கு வந்த பொழுது ஒரு 7-8 வருஷம் இருக்கும். கதவை திறந்தோன்னே நான் விழுந்து வணங்கிட்டேன். அது என்ன சொல்கிறாரு தெரியுங்களா, நான் தான் அடியாரில் கண்டா முதல்ல விழுந்து வணங்குவேன், நீங்கள் வணங்கிட்டீங்க, இன்னைக்கு நான் வணங்க முடியாத போச்சு முதல்ல. அப்படியே அவர் விழுந்து வணங்குறாரு. ஆனால் அவர் என்னென்னா முதல்ல நாம் வணங்கிடணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருப்பார். ரொம்ப 2 முறை வந்தார். ஒரு முறை ஞானசம்பந்தர் தேவாரம் வெளிவிட்டார், நூலெல்லாம் இலவசமாக தான் கொடுப்பார். அதாவது ஒருத்தர் அதுக்கு ஏற்றுக்கிறாங்க, இலவசமாக கொடுப்பார், அவர் மனமும் போடுவார். கிட்டத்தட்ட 40 நூலுக்கு மேலே 40-50 நூல் வெளிவிட்டுருக்குறேன். ரொம்ப முதல்ல அடியார், அப்புறம் தான் பெருமான் அப்படின்பார். அந்த மாதிரி வாழ்ந்துட்டு போனவருங்க. ஒரு சொல்லுவார், ஒரு பக்கம் நாயன்மார், ஒரு பக்கம் சாமி இருந்தால் நான் நாயன்மார் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்பார். என்னுடைய கட்சி இதுதான் அப்படின்பார். போய் முன்னாடி நின்று அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லுங்கப்பா, அப்போ தானே நீங்கள் அடிமை நாங்கள் ஏற்றுக்குவாங்க. திருத்தொண்ட தொகை பாடிட்டே இருங்க அப்படின்னு பாருங்க. அவர் திருவடி அடைஞ்சதுக்கு வேற பதிகமெல்லாம் எதுவும் வேணான்ட்டார். திருத்தொண்ட தொகையே 100கணக்கான தடவை பாடினாங்க. இந்த ஒரு பதிகம் போதும் அப்படின்ட்டார். இப்போ நான் முத்தி பதிகமெல்லாம் பாடணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றுமே வேணான்ட்டார். திருத்தொண்ட தொகையே போதும் அப்படின்ட்டாங்க. திருத்தொண்ட தொகையை தான் எல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சைவ உலகத்துக்கு பெரிய இழப்பு திருச்சிராப்பள்ளி ராகவன் ஐயா அப்படின்னா. ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ரெகக்னைஸ் நாம் கொடுக்கலன்னு தான் நினைக்கிறேன் நான். அவரை பற்றி யாருக்கு தெரியும், எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. இப்படி இருந்திருக்கிறார். அவரெல்லாம் ஆரம்பத்தில் சங்கராச்சாரியாரை அந்த மாதிரி குருநாதரை கொண்டிருந்தவர். எப்போ பெரிய புராணம் படித்தாரோ அப்போவே அந்த படத்தையெல்லாம் தூக்கி கொண்டு வெளியே போட்டார். நம்ம செய்வோமா அதையா? இந்த படத்தையெல்லாம் எடுத்து வெளியே போட்டு நாயன்மார் படத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சார். நாயன்மார் படத்தையும் 400 மக்களுடைய படம் தான் இதுதான் வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு உரைப்புடைய ஐயா திருவடி அடைஞ்சிருப்பாங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதனால் அவரை கொஞ்சம் நினைக்கணும். அதனால் நான் பதிவு போட்டிருந்தேன். நாங்கள் எங்கள் திருக்கூட்டத்தில் 1.25 கோரபாளையத்துலிங்க அந்த வாரத்தில் அவர் ஐயா வந்து புதன்கிழமையாக நம்ம திருவடி அடைஞ்சார். புதனா வியாழனா திருவடி அடைஞ்சார். அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1.25 மணி நேரம் ஐயா கூட இருந்த நண்பர்களும் நம்ம திருக்கூட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த சரணமுத்தையெல்லாம் வருவாங்கல்ல, அந்த சரணமுத்து அவர் சம்சாரம் கண்ணில் நீர் வர பேசினாங்க. 2 பேரும் 1/2 மணி நேரம் பேசினாங்க. அப்புறம் தாண்டவர்னு ஒருத்தர், முருகன்,
அப்புறம் என்ன சின்ன சின்ன பசங்கள்லாம் பேசுது, ஐயா அம்மா ஐயா அம்மா. ஐயா அம்மான்னு தான் சொல்லுவாங்க, ஐயான்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்கிறதே ஐயா அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அது சித்ரா அம்மா ரொம்ப அருமையான டைப். அந்த கணவன் எப்படியோ அதே மாதிரி அவங்களும் நின்று பணி செஞ்சாங்க. அவங்களும் வந்து ஒரு பிராமண பெண் அப்படிங்கிறதெல்லாம் துளி கூட பார்க்க முடியாது. அவ்வளவு உரைப்புடைய ஐயா பெருமான் திருவடி போயிட்டாங்க. ரொம்ப நமக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட என்ன போனால் பார்க்க இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட அவருடைய சொற்பொழிவு ஒன்று தாய்மானவர் கோயிலில் 100 மண்டபத்தில் நடந்து நாங்கள்லாம் போயிருந்தோம். அவர் தான் போட்டார். இதை யாகேஸ்வரர் கமலாம்பாலும் இந்த பக்கம் வந்து மூவர் முதலிகள் அவர் தான் இந்த இது போட்டார். அடியாருக்கு கொடுத்து போட்டார். பார்த்தோன்னே ஒரு கால் கொஞ்சம் இதாக இருந்தது. பார்த்தோன்னே வேல்சாமியே 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 2-3 தடவை சத்தம் போட்டார். அத்தனை பேர் இருக்காங்க, 300 பேருக்கு மேலே. அப்புறம் போய் வணங்கினா அப்புறம் இது போட்டார். அப்புறம் அம்மாவையும் பார்த்து வணங்கிட்டு வந்தோம். இனிமேல் அவங்கள நேரில் பார்க்க முடியாது ஐயாவே இருந்தாலும் மனசுக்குள்ளே எப்போ மறையாமல் இருக்கிறார் என்று சொல்லி ஐயாவுடைய திருவடியை இந்த நேரத்தில் வணங்கி இந்த மாதிரி இந்த புராணமெல்லாம் ஐயா சொன்னார்னா அவ்வளவு அருமையாக சொல்லுவாங்க என்று சொல்லி நம்ம இந்த மாதிரி 6 பாட்டு பார்த்துருக்குறோங்களா. அடுத்த வாரம் நீங்கள் பார்த்துக்கலாம். அடியாருக்கு எப்படி இறைவனுக்கு செய்யக்கூடிய திருப்பணியோ அதே மாதிரி அடியார்களுக்கு செய்யக்கூடியதும் திருப்பணி தான். அடுத்த பாட்டில் திருப்பணின்னு வருது, அதனால சொன்னோம். இந்த அளவுக்கு நாம் நிறைவேற்றலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலி துள்ளமும் மூங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாது உயிர்கள் வாழ்க. நான்மறை அறங்கள் உங்க நற்றவும் வேள்ளி மல்க மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.